ஊரு விட்டு ஊரு நான் படிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். நான் எவ்வளவோ வேண்டான்னு சொல்லியும் அவன் என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே வேற பாதையில போக ஆரம்பிச்சது. என்னோட கனவையும் லட்சியத்தையும் என்னால அடைய முடியுமான்னு கூட தெரியல. அப்படி இவள் வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரிந்து கொள்ள வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். அண்ணா, சீக்கிரம் போங்கண்ணா, ரொம்ப லேட் ஆயிருச்சு. அம்மா, அது ரோட்ல ஒரே டிராஃபிக்கா இருக்குமா, எப்படியும் போய் சேர்றக்கு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடும். என்னது, 1/2 மணி நேரம் ஆயிருமா? அண்ணா, அவ ஏற்கனவே எனக்கு 15 தடவைக்கு மேல ஃபோன் பண்ணிட்டா. இப்பவும் நம்ம போகல அப்படின்னா அப்புறம் அவ்வளவுதான். அம்மா, நீங்க எதுக்காக உங்க ஃப்ரெண்ட நினைச்சு இப்படி பயப்படுறீங்க? உங்க ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு அவ்வளவு பயமா? அவளை நினைச்சு எனக்கு பயம்லாம் இல்லனா. எனக்கு இருக்க ஒரே நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவதான். அவ இப்போ படிக்கிறக்காக சென்னை வரா. அவளுக்கு இந்த ஊரு புதுசு. அவளோட அப்பா இங்க விட மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் பேசி எப்படியோ சம்மதிக்க வச்சு இங்க வர வச்சிருக்கேன். நல்லா படிக்கிற பொண்ணு, கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறா. ஊரு புதுசு இல்லையா, அதனால தான் இத்தனடா ஃபோன் பண்ணிட்டு இருக்கா என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளின் ஃபோன் அடித்தது. யாரென்று எடுத்து பார்த்தாள். இவ்வளவு நேரம் அவள் யாரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாளோ அவள்தான் அழைத்திருந்தாள். காலை அட்டென்ட் செய்ய மறுமுனையில் இருந்தவளோ, ஹே ஆதிரா, இப்ப எங்கடி இருக்க? எவ்வளவு தடவை உனக்கு ஃபோன் பண்றது? எவ்வளவு நேரமா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நிலா, டென்ஷன் ஆகாத, நான் வந்துகிட்டே இருக்கேன். வர வழியில டிராஃபிக்டா, ஒரு 1/2 மணி நேரம், நான் வந்துடுறேன். என்ன, இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுமா? நான் ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க எல்லாரும் என்ன ஏனோ வித்தியாசமா பாக்குறாங்க. நீ வர மாட்டேன்னா சொல்லு, நான் அப்படியே கிளம்பி ஊருக்கு போயிடுறேன். ஏய், பைத்தியக்காரித்தனமா பேசாத, வந்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ண, வந்துருவேன் சொல்லிவிட்டு காலை துண்டிக்க அங்கு ரயில்வே ஸ்டேஷனில் பச்சை மற்றும் மஞ்சள் நிற பாவாடை தாவணி அணிந்தபடி கையில் தன்னுடைய லக்கேஜ்களை வைத்துக்கொண்டு பகல் நேரத்திலேயே வானிலிருந்து இறங்கிய நிலவொளியாய் காத்திருந்தாள் வெண்ணிலா. அளவான உயரம், குல்ஃபி ஐஸ் போன்ற மூக்கு, பேசும் கண்கள், ஸ்ட்ராபெரி பழம் போன்ற இதழ், படபடக்கும் அவளின் அழகிய விழிகள் என்று அவளை அழகோடு ஒப்பிட்டால் அதுவே பொறாமை கொள்ளும் பேரழகு அவள். அங்கு இருந்த அனைவரும் அவளை வித்தியாசமாகத்தான் பார்த்தார்கள். காரணம், அவ்வளவு பெரிய மாடர்னான சிட்டியில் இவள் மட்டும் பார்க்க வினோதமாய் பாவாடை தாவணி அணிந்திருப்பதுதான். இங்கு ஏண்டா வந்தோம் என்று நிலா நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலேயே அவ்விடம் வந்துவிட்டாள் அவளுடைய ஆருயிர் தோழி ஆதிரா. அவளை பார்த்தவுடனே செல்லமாய் முகம் சுளித்து கொண்டாள். சரி சரி, ரொம்ப கோவப்படாத, லேட் ஆயிடுச்சு, ஒத்துக்கிறேன், அதான் வந்துட்டேன்ல, வா போலாம் என்று தன் தோழியிடமிருந்து லக்கேஜை வலுக்கட்டாயமாக வாங்கியவள் அவளை அழைத்து கொண்டு வெளியே காருக்கு வந்தாள். டிரைவர் லக்கேஜ் அனைத்தையும் பின்னால் எடுத்து வைத்துக் கொண்டிருக்க தோழிகள் இருவரும் காரில் ஏறினார்கள். கார் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து கிளம்பியது. ஆனால் ஆதிராவின் முகத்தில் ஒரு தயக்கம். ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல நினைத்து தவித்துக் கொண்டிருந்தாள். இந்நேரம் நிலாவின் போன் சினுங்கியது. யாரென்று எடுத்து பார்க்க ஊரிலிருந்து அவளுடைய அப்பாதான் அழைத்திருந்தார். நிலாமா, ஊருக்கு போயிட்டியாடா? ஆ, வந்துட்டேன்ப்பா. இப்பதான் ஆதிராவும் வந்தா. ஹாஸ்டலுக்கு தான் போயிட்டுருக்கேன்ப்பா. நான் உங்களுக்கு அங்க போயிட்டு ஃபோன் பண்றேன். சரிடா, நீ ஊருக்கு போயிட்டியான்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன். நீ ஹாஸ்டலுக்கு போயிட்டு அப்புறமா அப்பாவுக்கு ஃபோன் பண்ண என்று அவர் சொல்லவும் அவளும் சரி என்று சொல்லிவிட்டு காலை துண்டித்தாள். அது நிலா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. ம், சொல்லு ஆதி, என்ன சொல்லணும்? அது அது என்னன்னா, நீ இப்போ ஹாஸ்டலுக்கு போகல, என் கூட தான் வீட்டுக்கு தான் வர. இறுதியாக மனதிற்குள் மென்று முழுங்கிக் கொண்டிருந்ததை தன் தோழியிடம் சொல்லிவிட அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் நிலா. ஏய், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாண்டி, என்னோட வீடே அவ்வளவு பெருசா இருக்கு. அந்த இடத்துல உனக்கு இடம் இருக்காதா என்ன? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ, உன்னை எப்படி இங்க வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்டல்ல விட முடியும்? இங்க பாரு ஆதி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ எனக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல பார்த்து சொல்லு, இல்லனா என்னை இங்கேயே இறக்கி விடு. நிலா, ப்ளீஸ்டா, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன். இப்ப மட்டும் நீ என் கூட வீட்டுக்கு வரல, அப்புறம் நான் உன் கூட என்னைக்குமே பேச மாட்டேன் என்று எப்படி சொன்னால் நிலா வழிக்கு வருவாள் என்பதை அறிந்து ஆதிரா அப்படி சொல்லவும் நிலாவாலும் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆனா ஆதி, உங்க வீட்ல
நீ அத பத்திலாம் கவலைப்படாத. நான் ஏற்கனவே எங்க வீட்ல எல்லாத்துக்கிட்டயும் பேசிட்டேன். யாருக்கும் நீ அங்க வரதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இப்போ அப்பா கிட்ட என்ன சொல்லுவேன்? அங்கிள் கிட்ட நான் நேரம் வரும்போது நானே பேசிக்கிறேன். நீ தேவையில்லாம எதுவும் சொல்ல வேண்டாம். அவ்வளவுதான். நிலாவிடம் அதற்கு மேல் கேட்க எந்த கேள்வியும் இல்லை. அப்படியே அமைதியாகிவிட்டாள். அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த சிட்டியிலிருந்த மிகப்பெரிய வீட்டிற்கு முன்னால் அந்த கார் வந்து நின்றது. வீட்டைச் சுற்றி கார்டன் இருக்க, வீட்டிற்கு முன்னால் ஃபவுண்டைன் கூட இருந்தது. அதையெல்லாம் வியந்து பார்த்தபடியே காரிலிருந்து இறங்கினாள் நிலா. இது போன்ற விஷயங்களை அவள் சினிமாவில்தான் பார்த்திருக்கிறாள். ஆனால் இன்றுதான் முதல் முறை நேரில் பார்ப்பது. ஆதி, இவ்வளவு பெரிய வீட்ல இருந்துகிட்டா நீ இங்கிருந்து அங்க வந்து காலேஜ் படிச்ச என்று கேட்கவும் தன் தோழியை பார்த்து அழகாக புன்னகைத்தாள் ஆதிரா. இருவரும் வீட்டிற்குள் வந்தார்கள். இருவரும் வீட்டிற்குள் நுழைய அந்த பிரம்மாண்டமான வீட்டை பார்க்க 2 கண்கள் போதவில்லை என்கிற அளவிற்கு வீட்டையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டே வந்தாள் நிலா. ஹாலில் ஆதிராவின் அப்பா குணசேகரும் அவளுடைய அம்மா கல்பனாவும் இருந்தார்கள். அம்மா, அப்பா, நான் தான் சொன்னேன்ல, என்னோட ஃப்ரெண்டு நிலா, அது இவதான் என்று அறிமுகப்படுத்த அவர்கள் இருவரும் நிலாவை மேலிருந்து கீழ் பார்த்தார்கள். அவளின் தோற்றத்தில் பக்கா கிராமத்து பெண் என்று அவர்களுக்கு புரிந்தது. அவர்களின் ஸ்டேட்டஸுக்கு இது போன்றவர்களை வீட்டிற்குள்ளேயே விடமாட்டார்கள். ஆனால் தன் மகளின் தோழியாயிற்றே, எதுவும் சொல்ல முடியாத நிலையில் சரி என்று மட்டும் தலையசைத்தார்கள். வா என்று ஒரு வார்த்தை கூட இருவரும் கேட்கவில்லை. வணக்கம் ஆண்டி, வணக்கம் அங்கிள் என்று நிலாதான் அவர்களை முதலில் வணங்கினாள். அவர்கள் பெயருக்கென்று ம் வாமா என்று மட்டுமே சொன்னார்கள். அப்பா, நான் நிலாவுக்கு அவளோட ரூமை காட்டுறேன் சொன்ன ஆதிரா தன் தோழியை அழைத்து கொண்டு முதல் தளத்திற்கு சென்றாள். கல்பனா குணசேகரிடம், என்னங்க, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா? பரவாயில்ல விடு. ஆதிரா கிட்ட நம்ம விஷயம் ஆகிற வரைக்கும் அந்த பொண்ணு இங்க இருந்துட்டு போறா. இப்போ நம்ம ஆதிரா கிட்ட ஏதாவது மறுத்து பேசணும், அப்புறம் அவன் நிச்சயமா நம்மளோட விஷயத்துக்கு ஒத்து வரமாட்டா. நம்ம விஷயம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. கல்பனாவும் அதற்கு மேல் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. சரி என்று தலையசைத்தார். நிலா, இங்க பாரு, இதுதான் உன்னோட ரூம். உன்னோட ரூம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல என்று கேட்கவும் நிலா அந்த ரூமை சுற்றும் முற்றும் பார்த்தாள். அந்த ரூம் மிகவும் அழகாக இருந்தது. ஜன்னலை திறந்தால் வெளியே வேடிக்கை பார்க்கலாம். அங்கு ஒரு பால்கனியும் இருந்துவிட அந்த இடம் நிலாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. உன்னோட வீடும் சரி, இந்த ரூமும் சரி, ரொம்ப அழகா இருக்கு ஆதி. சரி சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு, நம்ம அப்புறமேல் பார்க்கலாம் சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினாள் ஆதிரா. நிலாவும் குளித்து முடித்துவிட்டு வெளியே வர அவளின் மனதில் இதை பற்றி தன் அப்பாவிடம் சொல்லவில்லையே என்கிற கவலை இருந்தது. அப்பாவிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே இருந்தாள். இப்படியே அன்றைய நாள் முழுவதும் கழிந்தது. அன்று இரவு நிலா அவளுடைய அறையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது திடீரென்று ஏதோ ஒரு சத்தம். சட்டென கண் விழித்து பார்க்க அவளின் காதில் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இது இது என்ன சத்தம்? அவள் அந்த சத்தத்தை இன்னும் உன்னிப்பாக கேட்டு பார்த்தாள். யாரோ கத்தி அலறுவது போல் ஒரு சத்தம். அதைக் கேட்டவளுக்கு உடல் நடுங்கியது. சட்டென எழுந்து அறையின் விளக்கை போட்டாள். அந்த அறையில் யாருமில்லை. ஆனால் இன்னும் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இந்த இந்த சத்தம் எங்கிருந்து வருது? யோசித்தபடியே அவள் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தாள். சத்தம் இன்னும் நன்றாகவே கேட்க ஆரம்பித்தது. சத்தம் அந்த திசை நோக்கி அவளின் கால்கள் நடக்க ஒரு கட்டத்தில் அங்கிருந்த இன்னொரு ரூமிற்கு முன்னால் வந்து நின்றாள். அந்த ரூமிற்குள் இருந்துதான் சத்தம் நன்றாக கேட்டது. இங்கிருந்துதான் சத்தம் வருது. இங்க யாரு இருக்கா? யோசித்தபடியே அந்த அறையின் கதவை அழுங்காமல் மெதுவாக திறந்தாள். உள்ளே ஒருவன் கைகள் கட்டப்பட்டு முட்டி போட்டு நிற்க அவனின் நெற்றியிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவனுக்கு முன்னால் ஒருவன் அரக்கன் போல நின்று கொண்டிருந்தான். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, எனக்கு எதுவும் தெரியாது சார் அவன் கெஞ்ச. ஆனால் எதிரே இருந்தவன் அதைக் கண்டு கொள்ளவில்லை. ஓங்கி அவன் முகத்தில் குத்த அவன் சுருண்டு தரையில் விழுந்தான். அவன் குத்தியதைப் பார்த்து ஒரு நொடி அதிர்ந்து போனாள் நிலா. ஏதோ சத்தம் கேட்கிறது என்று
அவன் திரும்பி பார்த்தான். அதற்குள் அவ்விடத்திலிருந்து மறைந்து விட்டாள் நிலா. வேக வேகமாக தன் அறைக்குள் வந்து கதவை அடைத்து கொண்டவள் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கினாள். அவளுக்கு பயமாக இருந்தது. அங்கு இருந்தது யாரென்று தெரியவில்லை. ஆனால் அவனின் கோபத்தையும் அவன் அடித்த வேகத்தையும் பார்த்தவளுக்கு இதயம் இன்னும் தாறுமாறாக துடித்தது. காலையில் இதை பற்றி ஆதிராவிடம் பேச வேண்டுமென்று நினைத்தவள் இல்லாத தைரியத்தை வரவழைத்து கொண்டு கட்டிலில் சென்று படுத்தாள். மறுநாள் காலை விடிந்தது. அறையை விட்டு வெளியே வந்தாள் நிலா. அவள் ஆதிராவின் அறைக்குத்தான் சென்றாள். ஆனால் அங்கு ஆதிரா இல்லை. அப்பொழுதுதான் போனை பார்த்தாள் நிலா. அவளுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருந்தது. ஓபன் செய்து பார்க்க ஆதிராதான். ஹே நிலா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன். வரக்கு ஈவினிங் ஆயிடும். அப்பாவும் அம்மாவும் கூட ஒரு கல்யாணத்துக்காக வெளியே போயிருக்காங்க. அவங்களும் சாயந்தரம் வந்துருவாங்க. உனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே கீழே ரெடியா இருக்கு. நீ போய் சாப்பிட்டுக்கோ, நான் வந்துருவேன் என்று இருக்க இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. மீண்டும் அதே அறைக்கு சென்றவள் கதவை லேசாக திறந்து பார்த்தாள். இப்பொழுது அந்த அறையில் எவரும் இல்லை. நிலாவுக்கு குழப்பமாக இருந்தது. இல்ல நிலா, நீதான் தேவையில்லாம ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கன்னு நினைக்கிறேன். இங்க அப்படி யாருமே இல்லையே. யோசித்தபடியே வந்து சாப்பிட்டாள். நேரம் இப்படியே கடக்க மாலை 4 மணி ஆனது. அப்பொழுது யாரோ காலிங் பெல்லை அழுத்தினார்கள். ஹாலில் அமர்ந்திருந்த நிலா அவள்தான் எழுந்து சென்று கதவை திறந்தாள். அங்கு வெளியே 6 அடி உயரத்தில் கருப்பு கலர் ஷர்ட்டையும் கருப்பு கலர் பேண்ட்டையும் அணிந்தபடி டக்கின் செய்து கண்களில் கருப்பு நிற கூலருடன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவனை புரியாமல் பார்த்தாள் நிலா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அவ்வளவு நேரமாக போனை நோண்டிக் கொண்டிருந்தவன் நிலாவின் குரல் கேட்டே நிமிர்ந்து பார்த்தான். அவனுக்குமே இவள் யார் என்று தெரியவில்லை. குழப்பத்துடன் அவளை பார்த்தவன் இன்னும் சற்று தெளிவாக பார்க்க கூலரை கழட்டிவிட்டு பார்த்தான். அத நான் தான் கேட்கணும். யார் நீ என்று கேட்டபடியே அவன் வீட்டிற்குள் நுழைந்தான். இதை பார்த்த நிலாவிற்கு அத்தனை அதிர்ச்சி. ஹே மிஸ்டர், நில்லு. நான் பேசிட்டு இருக்கும்போதே நீ உள்ள வந்தா என்ன அர்த்தம்? வீட்ல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? மரியாதையா வெளியே போ. அவள் எவ்வளவோ சத்தம் போட்டாள். ஆனால் அவன் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஹாலிலிருந்த சோஃபாவில் வந்து கெத்தாக அமர்ந்தான். அட, நீ என்ன திறந்த வீட்ல நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்ட? இப்ப நீ எந்திரிச்சு போகல, நான் யாரையாவது சத்தம் போட்டு வர சொல்ல வேண்டியது இருக்கும். நிலா அப்படி சொன்னாலும் அவளை அழுத்தமாக பார்த்தானே தவிர அவன் யாரென்று சொல்லவே இல்லை. நிலாவிற்கும் இவனை விரட்ட வேறு வழி தெரியவில்லை. அதனால் அவளுடைய தோழி ஆதிராவிற்கு அழைக்க செல்ல, அண்ணா என்று ஒரு குரல் கேட்டது. சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்த்தாள் நிலா. அங்கு ஆதிராதான் நின்று கொண்டிருந்தாள். ஹே ஆதி, நல்ல வேலை நீ வந்துட்ட. இவன் யாருன்னே தெரியல, இவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கான் என்று சொல்ல தன் தோழியை பார்த்து மென்மையாக புன்னகைத்தாள் ஆதிரா. நிலா, டென்ஷன் ஆகாத, இது என்னோட அண்ணாதான், ஆதித்யா. அப்பொழுதுதான் நிலாவிற்கு இவன் யார் என்று புரிந்தது. உனக்கு உனக்கு அண்ணா இருக்கா? இதையே நீ என்கிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லல. நீங்க கேட்கவே இல்லையே மேடம். ஓ, சொன்னவள் அப்படியே திரும்பி ஆதித்யாவை பார்த்தாள். அவனோ இன்னும் இவளைத்தான் அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தான். சாரிங்க, அது நான் உங்களை இதுவரைக்கும் பார்த்ததில்லையா, அதனால தான் என்று அவள் என்ன பேசுவது என்று தெரியாமல் மழுப்ப ஆதித்யா அவளை முறைத்தான். ஆதிரா, இது யாரு? அண்ணா, இது என்னோட ஃப்ரெண்டு ஆதிரா. ஊர்ல இருந்து வந்திருக்கா. அதற்கு ஆதித்யா எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. நிலாவை அழுத்தமாக பார்த்துவிட்டு அவனுடைய அறைக்கு சென்று விட்டான். ஹே ஆதி, இதுதான் உன்னோட அண்ணாவா? ஆமாண்டி. ஆனா நீ எதுக்காக எனக்கு அண்ணா இருக்க விஷயம் தெரியாத மாதிரி நடிச்ச? அதுவா, உங்க அண்ணா கிட்ட நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், அதனால தான். உங்க அண்ணா டெரர் பீஸோ? ஏய், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ல கொஞ்சம் அப்படிதான் நடந்துப்பான். இதை கேட்டு நிலாவிற்கு மேலும் அதிர்ச்சிதான். உனக்கு அண்ணா இருக்குன்னு என்கிட்ட சொல்லிருக்க. அண்ணா அவரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா? இத பத்தி ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லல? அம்மா தாயே, நீ விட்டா கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே போவ. என் அண்ணாவை பத்தி உன்கிட்ட நான் அதிகமா பேசினதில்ல, அதனால அவன் ஒரு போலீஸ்னு உன்கிட்ட சொல்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. சரி, அதை விடு.
நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். உனக்கு ஒரு நல்ல கோச்சிங் சென்டரை பார்த்துட்டேன். என்னோட அண்ணாவும் அடிக்கடி இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆகு ஐபிஎஸ் ஆகுன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ நீ கோச்சிங் போயிட்டு நான் போகாம இருந்தா கண்டிப்பா அதை வச்சு என்னை திட்டுவான். அதனால நானும் பேருக்கு உன் கூட வந்து படிக்கிறேன். இன்னும் 2 நாள்ல நம்ம கோச்சிங் போக ஆரம்பிச்சிடலாம் என்று ஆதிரா சொல்ல அதை கேட்ட நிலாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. மறுநாள் காலை நிலா ஹாலில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தாள். அந்நேரம் அங்கு வந்த கல்பனா, இங்க யாருக்கும் ஓசிலெல்லாம் சாப்பாடு போடுறதில்ல என்று சொல்லவும் காஃபி குடித்துக் கொண்டிருந்த நிலாவின் கை அப்படியே ஒரு நொடி அந்தரத்தில் நின்றது. அவர்கள் தன்னைத்தான் சொல்கிறார்கள் என்று நிலாவிற்கு நன்கு புரிந்தது. அதை கேட்டவுடனே அவளின் முகம் அப்படியே சுருங்கிவிட்டது. ஓசில சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஏதாவது காம்பன்சேட் பண்ணணும்ல என்று சொன்னவரின் பார்வை அங்கிருந்த ஒரு வேலைக்கார பெண்ணின் மீது படிந்தது. நிலாவிற்கு அவர்கள் ஏன் சொல்கிறார்கள் என்று புரியவில்லை. ஆனால் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று நன்றாக புரிந்தது. அடுத்த நொடியே தான் குடித்து கொண்டிருந்த காஃபியை அப்படியே வைத்தவள் எழுந்து சென்று அந்த வேலைக்கார பெண்ணின் முன்னால் நின்றாள். அக்கா, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? அப்படி கேட்கவும் முதலில் அந்த வேலைக்கார பெண் வேண்டாம் என்றுதான் மறுத்தார். ஆனால் அவர் கல்பனாவை பார்க்க அவர் பார்வையிலிருந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டவள், ஆ சரிடா, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு அதுல வந்து நீ ஹெல்ப் பண்றியா எனவும் நிலாவும் சரி என்று தலையசைத்துவிட்டு அவருடன் சென்றாள். அன்று முழுவதும் நிலா வேலை செய்து கொண்டேதான் இருந்தாள். அன்று மாலை கல்பனா டீ வேண்டுமென்று சொல்ல நிலாதான் அனைவருக்கும் டீ போட்டாள். டீயை போட்டு முடித்தவள் அனைவருக்குமே அதை கொண்டு சென்று கொடுக்க அறையிலிருந்த ஆதிராவோ, ஹே நிலா, நீ எதுக்காக இதெல்லாம் கொண்டு வர? வேலைக்கார அக்காங்க கொண்டு வருவாங்களே எனவும், ஹேய், நானும் சும்மாதான் இருக்கேன், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல, அதனால தான் நானே எடுத்துட்டு வந்தேன். சரி சரி, நீ எடுத்துக்கோ, இல்லைன்னா டீ ஆறிறப்போது என்று நிலா கல்பனா தன்னிடம் நடந்து கொள்ளும் விதத்தை ஆதிராவிடம் தெரிவிக்கவில்லை. ஆதிராவுக்கு டீயை கொடுத்துவிட்டு நிலா கீழே வரவும் ஆதித்யா வீட்டிற்குள் வரவும் சரியாக இருந்தது. ஹாலில் அவனுடைய அம்மாவும் அப்பாவும் இருந்தாலும் அதை பற்றி அவன் கண்டு கொள்ளவில்லை. நேராக அவன் அறை நோக்கி செல்ல கல்பனா நிலாவை பார்த்து, ஆதித்யாவுக்கும் டீ கொண்டு போய் கொடு, அதை வேற உனக்கு தனியா சொல்லணுமா? சரி என்று தலையசைத்த நிலா வேக வேகமாக அவனுக்காக ஒரு கப் டீயை போட்டுக்கொண்டு அவனின் அறைக்கு சென்றாள். நிலா இப்பொழுதுதான் முதல் முறையாக ஆதித்யாவின் அறைக்குள் வருகிறாள். பார்வை எங்கும் அவன் அறை முழுவதும் ஓடவிட்டாலும் அந்த அறையில் ஆதித்யா இல்லை. மாறாக அவன் அறை பார்க்க அத்தனை நீட்டாக இருந்தது. அடேங்கப்பா, இந்த போலீஸ்காரரு அவரோட ரூமை இந்தளவுக்கு நீட்டா வச்சிருக்காரே. இவர் ஒரு சிடுமூஞ்சி நினைச்சா மிஸ்டர் பர்ஃபெக்டா இருப்பாரு போல. யோசித்தபடியே உள்ளே வந்தவள் அந்த அறையை சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஆதித்யாவின் அறை சற்று அகலமாகவே இருந்தது. ஒரு பக்கம் அவனுடைய படுக்கை இருந்தாலும் மற்றொரு பக்கம் பஞ்சிங் பேக் தொங்கிக் கொண்டிருந்தது. மற்றொரு மூலையில் அவன் அமர்ந்து வேலை செய்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் இருந்தது. அந்த ஹாலின் மத்தியில் அவனுடைய பெரிய சைஸ் போட்டோ ஒன்று மாட்டியிருக்க அதை அனைத்தையும் பார்த்தபடியே உள்ளே வந்தாள். அப்பொழுது பாத்ரூமிலிருந்து சத்தம் கேட்க அவன் குளித்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். அவன் வரும் வரை அந்த டீயை கையில் வைத்தபடியே அங்கேயே காத்திருந்தாள். ஆனால் நிலாவின் கண்ணில் அங்கு தொங்கிக் கொண்டிருந்த பஞ்சிங் பேக் அவளின் கவனத்தை மேலும் ஈர்த்தது. டீயை அங்கிருந்த டேபிளின் மீது வைத்துவிட்டு அதன் முன்னால் சென்று நின்றாள். அவள் இது போன்ற பஞ்சிங் பேக்கை உண்மையில் டிவியில்தான் பார்த்திருக்கிறாள். அதை குத்தி பார்த்தால் எப்படி இருக்கும் என்கிற ஆசை அவளுடைய குட்டி மண்டைக்குள் எழுந்தது. அடுத்த நொடியே தன்னை ஒரு பாக்ஸராக நினைத்து கொண்டவள் அந்த பஞ்சிங் பேக்கின் முன்னால் தன் 2 கைகளையும் மடக்கியபடி அதை குத்த தயாராக நின்று கொண்டிருந்தாள். அவள் அதை குத்த ஆரம்பித்தாள். ஆனால் அது கல் போல அப்படியே நிற்க இவளுக்கு பொறுமை பறந்துவிட்டது. வேக வேகமாக குத்த ஆரம்பித்தாள். ஆனால் கைதான் வலித்தது. ஒரு கட்டத்தில் நிலா சோர்ந்து போனாள். ஆ, கை பயங்கரமா வலிக்குது. இதை எப்படி டெய்லியும் இந்த போலீஸ்காரரு யூஸ் பண்றாருன்னு தெரியல என்றவள் சோர்ந்து போய் அந்த கட்டிலில் அமர்ந்தபடி புலம்பிக் கொண்டிருக்க திடீரென்று நிலாவிற்கு
ஏதோ வினோதமாக இருந்தது. யாரோ அவளை பார்த்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. சட்டென்று அவள் நிமிர்ந்து பார்க்க, அங்கு பாத்ரூமிலிருந்து குளித்து முடித்துவிட்டு இடுப்பில் வெறும் துண்டை கட்டியபடியே வெளியே வந்த ஆதித்யா கதவில் சாய்ந்து நின்றபடி இவளைத்தான் குறுகுறுவென பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த மறுகணம் நிலாவிற்கு தூக்கி வாரி போட்டது. சட்டென அவள் அமர்ந்திருந்த படுக்கையிலிருந்து வேகமாய் எழுந்து நின்றாள். அது அது உங்களுக்கு டீ கொடுக்க சொன்னாங்க, அதுதான் கொண்டு வந்தேன். வேக வேகமாக ஒப்பித்தவள் அதற்கு மேல் அந்த அறையில் நிற்க முடியாமல், இல்லை இல்லை, அவனை அதற்கு மேல் அந்த கோலத்தில் பார்க்க முடியாமல் அந்த அறையை விட்டு வெளியேற நினைத்தாள். நில்லு. அவனின் ஒரு வார்த்தை போதும். பெண்ணவளின் கால் பிரேக் போட்டது போல் அப்படியே நின்றது. இவ்வளவு நேரமா என்னோட ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்தன நான் தெரிஞ்சுக்கலாமா? அழுத்தமாய் வந்து விழுந்தது அவனின் குரல். அதில் நிலாவிற்கு ஒரு நொடி வியர்த்தே விட்டது. அதுதான் சொன்னேன்ல, உங்களுக்கு டீ கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். சொன்னவள் அங்கிருந்து ஓட நினைத்தாள். ஆனால் அவளின் கையை பிடித்தான் ஆதித்யா. அவன் கையை பற்றிய மறுகணம் நிலாவிற்கு ஒரு நொடி உள்ளுக்குள் 1000 மின்சாரம் பரவியது. சார், என்ன பண்றீங்க? விடுங்க என்று இவள் சினுங்கினாலும் அவனின் பிடி உடும்பு பிடியாக இருந்தது. அது நிலாவிற்கு வலியை கொடுத்தது. சார், வலிக்குது, விடுங்க. அடுத்த நொடியே அவளை பிடித்து தன் பக்கமாக இழுத்தான். அதில் நிலை தடுமாறியவள் அவன் மீதே மோதி நின்றாள். இருவரின் கண்களும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்துக் கொண்டது. நிலாவின் கண்களில் பயம் தெரிய அவளை விழுங்கும் பார்வை பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்யா. சார், நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. இவ்வளவு நேரமா என்னோட ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அது கண்டிப்பா நான் உள்ள குளிச்சிட்டு இருந்தது உனக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் நீ உள்ள வந்திருக்கனா உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டவன் நிலாவின் முகத்திற்கு அருகில் நெருங்க, நிலாவிற்கோ அந்த நொடியே இதயம் துடிப்பதை நிறுத்தியது போலிருந்தது. ஆதித்யாவின் கரம் பெண்ணவளின் குட்டி இடையை அழுத்தமாக பற்றியிருந்தது. அது அவளுக்கு வலித்தாலும் அவனிடமிருந்து விடுபட முடியாமல் அவள் சிக்கி தவித்தாள். பயத்தில் அவளின் தொண்டைக்குழி மேலும் கீழுமென இறங்கி செல்ல, தன்னை அறியாமலேயே அதை ஒரு கணம் ரசித்து பார்த்தான் ஆதித்யா. ஆண் மற்றும் பெண்ணின் தொண்டைக்குழி இயற்கையாகவே பார்க்க வேறு விதமாக இருக்கும் என்று அவன் நன்றாக அறிவான். ஆனால் ஒரு பெண்ணுடைய பயத்தில் ஏறி இறங்கும் தொண்டைக்குழியை இவ்வளவு அருகில் பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் சொல்ல முடியாத உணர்வு எழுந்தது. அப்பொழுதே அதை கடித்து சுவைக்க வேண்டுமென்கிற எண்ணம் தோன்றிட அவனை மறந்து பெண்ணவளின் கழுத்து நோக்கி குனிந்தான். நிலாவிற்கோ உயிரே இல்லை. இவன் என்ன செய்யப் போகிறான் என்று அவனுக்கு புரியவில்லை. ஆனால் இவனின் நெருக்கம் அவளை என்னமோ செய்தது. அவன் அவளுடைய கழுத்து வளைவு வரை குனிய, பயத்தில் நிலாவோ உதட்டை கடித்தபடி தன் துப்பட்டாவை இறுக்கமாக கையால் பிடித்து கொண்டு அசராமல் ஒரு சிலை போல் நின்றாள். ஆனால் நல்ல வேளையாக, ஹே நிலா, நிலா எங்க இருக்க? எங்கடி இருக்க என ஆதிராவின் குரல் கேட்டது. அடுத்த நொடியே அவள் ஆதித்யாவை பிடித்து பின்னால் தள்ளிவிட்டு அந்த அறையிலிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டாள். அவள் சென்ற பிறகுதான் ஆதித்யாவிற்கு தான் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து என்ன செய்ய போனோம் என்றே உரைத்தது. டே ஆதி, என்னது? இப்ப நீ என்ன பண்ண போன என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டான். ஆனால் அவனுக்கு அந்த உணர்வு புதிதாக இருந்தது. இதுவரை இப்படியொரு உணர்வை அவன் உணர்ந்ததே இல்லை. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அந்த அறையிலிருந்து மூச்சிறைக்க வெளியே ஓடி வந்தாள் நிலா. ஹே நிலா, நில்லு, எதுக்காகடி இப்படி ஓடி வர? ஆதிரா அவ்வாறு கேட்க அவளுக்கு கூட பதில் சொல்லாமல் வேகமாக தன் அறைக்குள் ஓடி சென்று கதவை அடைத்து கொண்டாள் நிலா. அவளுக்கு இன்னும் அந்த பதற்றம் குறையவில்லை. கண்ணாடி முன்னால் நின்றவள் ஆதித்யாவை திட்டி தீர்க்க ஆரம்பித்தாள். பொறுக்கி, போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணுவானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம்! இல்ல நிலா, அவன் ஒரு நிமிஷத்துல என்ன பண்ண பார்த்தான். இன்னொரு தடவை என் கையில மட்டும் சிக்கட்டும், அவனை நான் கைமா பண்ணிடுறேன். என்னவோ அவன் கையில் கிடைத்தால் இவள் அடித்து துவைத்து விடுவது போல் பேசிக்கொண்டிருந்தாள். அன்று இரவு அனைவரும் ஹாலில் அமர்ந்தபடி இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். நிலாதான் அவர்கள் அனைவருக்கும்
உணவை பரிமாறிக் கொண்டிருந்தாள். "ஹே நிலா, நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க?" என ஆதிரா கேட்டாலும், "இல்ல ஆதி, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்" என்றாள் நிலா. இவளை திருத்த முடியாது என்று ஆதிராவும் அப்படியே விட்டுவிட்டாள். என்னதான் ஆதித்யா சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் நிமிடத்திற்கு ஒரு முறையாவது அவனை அறியாமலேயே அவனின் பார்வை நிலாவின் பக்கம் சென்றுவிட்டுதான் வந்தது. இந்நேரம் கல்பனா அவருடைய கணவரிடம் கண் ஜாடையிலேயே ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தார். அவரும் சரி என்று கண்ணசைவு கொடுக்க தொண்டையை செருமிவிட்டு பேச ஆரம்பித்தார் கல்பனா. அது அது ஆதிரா, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ம், சொல்லுமா, என்ன பேசணும்? அது என்னன்னா, இன்னும் 4 நாள்ல உன்னோட பர்த்டே வருதுல்ல, உன்னோட பர்த்டே பார்ட்டியை கொஞ்சம் பெருசா பிளான் பண்ணலான் இருக்கேன். நம்ம ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வருவாங்க. இல்லம்மா, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் பிளான் பண்ணாதீங்க என சட்டென முகத்தில் அடித்தது போல் மறுத்து விட்டாள் ஆதிரா. இப்போ அப்படி பிளான் பண்றனால உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஆதிரா? அவளுடைய அப்பா சற்று அதட்டலாக கேட்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப கேக்குறீங்க? இங்க பாரு, பிசினஸ் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லார்த்தையும் நாங்க அஃபீஷியலா மீட் பண்ண முடியாது. அப்பப்போ இந்த மாதிரி அன்அஃபீஷியலா ஏதாவது மீட் பண்ணிக்கிட்டா தான் எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வளரும். அதுக்கு உன்னோட பர்த்டே பார்ட்டி ஒன் ஆஃப் தி ரீசன். அதுக்காகத்தான் உன்கிட்ட கேட்குறோம். நீ ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி, இந்த பர்த்டே பார்ட்டி நடக்கும் என்றதும் ஆதிராவிற்கு கோபம்தான் வந்தது. அவர்களே முடிவெடுத்துவிட்டு பின் எதற்காக தன்னிடம் கேட்கிறார்கள் என்கிற கோபம். அதுதான் அவ விருப்பம் இல்லைன்னு சொல்றாள்ல, அப்புறம் எதுக்காக இந்த பர்த்டே பார்ட்டி என்று ஆதித்யா கேட்க, நீ அமைதியா ராதி, இத பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. இது நடந்துச்சுன்னா கண்டிப்பா பிசினஸ் பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நடக்கும் என்று கல்பனா ஆதித்யாவை அதட்டினார். அவன் மறுப்பு பேச வருவதற்கு முன்னரே அவனின் போன் சினுங்கியது. போன் டிஸ்பிளேவில் இருந்த நம்பரை பார்த்தவுடன் அவனின் முகம் மாறியது. சாப்பிட்டுக் கொண்டிருந்தவன் அதை அப்படியே வைத்துவிட்டு காலை அட்டென்ட் செய்தபடி அங்கிருந்து கிளம்பி சென்றான். இதை பார்த்த நிலா, இந்த போலீஸ்காரர் இவ்வளவு அவசரமா சாப்பிடாம கூட எங்க கிளம்பி போறாரு? சாப்பாடை விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான ஃபோன் கால்? எல்லாம் காசு இருக்குறங்கிற திமிரு. உணவோட அருமை அதனாலதான் புரியறதில்ல என்றவள் மனதிற்குள் காரணமே இல்லாமல் அவனை காரணம் தேடி திட்டிக் கொண்டிருந்தாள். அடுத்து வந்த சில நாட்கள் இப்படியே கடக்க ஆரம்பித்தது. நிலாவும் ஆதிராவும் கோச்சிங் சென்டருக்கு சென்று IASக்காக படிக்க ஆரம்பித்தார்கள். வீட்டிற்கு வந்த பிறகு அனைத்து வேலைகளையும் நிலாதான் பார்த்து கொண்டாள். அடுத்த 2 நாட்களில் ஆதிராவின் பிறந்த நாளும் வர அவ்வளவு பெரிய வீடு விழாக்கோலம் பூண்டது. நண்பர்கள், பிசினஸ் பார்ட்னர்ஸ், உறவினர்கள் என்று அனைவரும் வருகை புரிய ஆரம்பித்தார்கள். ஏன், ஆதித்யாவின் டிபார்ட்மெண்டில் இருந்து கூட அவனுக்கு நெருக்கமான ஒரு சிலர் வந்திருந்தார்கள். பேபி பிங்க் நிறத்தில் லாங் கவுன் அணிந்தபடி தேவதையாய் படிக்கட்டிலிருந்து இறங்கி வந்தாள் ஆதிரா. அவளுக்கு அருகிலேயே சில்வர் மற்றும் சிகப்பு நிறத்தில் லாங் கவுன் அணிந்தபடி ஒரு ரோஜாவாய் ஆதிராவுடன் இறங்கி வந்தாள் நிலா. தன் தங்கையை பார்க்க வேண்டுமென்று உயர்ந்த அவனின் பார்வை அவனை அறியாமலேயே நிலாவைத்தான் பார்த்தது. கள்ளம் கபடமில்லாத முகம், அழகிய கண்கள், பேசும் உதடுகள், சிரிக்கும் கன்னங்கள் என்று அலை அலையான கூந்தலுடன் படிக்கட்டிலிருந்து அவள் இறங்கி வர ஆதித்யா ஒரு நொடி அவனை மறந்து நிலாவைத்தான் பார்த்தான். ஏனோ அவனின் கண்களுக்கு அவள் வித்தியாசமாக தெரிய ஆரம்பித்தாள். அடுத்த சில நிமிடங்களிலேயே பர்த்டே பார்ட்டியும் ஆரம்பித்தது. ஆதிரா கேண்டல் ஊதி கேக்கை கட் செய்ய அதிலிருந்து வந்த முதல் பாதியை தன்னுடைய அண்ணாவிற்குத்தான் ஊட்டிவிட்டாள். பின் அடுத்த பாதியை நிலாவிற்கு ஊட்டிவிட்டாள். ஃபங்க்ஷன் இனிதாகவே ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் ஆதிராவின் அப்பா அங்கிருந்த மைக்கை எடுத்தார். இங்க வந்திருக்க எல்லா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ்க்கும் ஒரு முக்கியமான ஒரு நியூஸை நான் சொல்ல நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் என்னோட பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க. ஆனா இந்த இடத்துலயே நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றேன். அவ்வாறு சொன்னவர் அருகிலிருந்த தன்னுடைய பிசினஸ் நண்பரான விநாயகத்தை பார்த்தார். உங்க எல்லாத்துக்கும் விநாயகத்தை பத்தி தெரியும், அவனோட சன்னை பத்தியும் தெரியும். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் 1 மந்த்ல என்னோட பொண்ணு ஆதிராவுக்கும் அவரோட சன் வினோத்துக்கும் கல்யாணம்.
என்று அவர் சொல்லி முடிக்கும் தருவாயில் அங்கிருந்த அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். ஆனால் இந்த விஷயம் ஆதிராவிற்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அவள் இப்படியொரு விஷயத்தை எதிர்பார்க்கவில்லை. உண்மையை சொல்லப்போனால் அவள் இன்னும் திருமணத்திற்கு தயாராகவில்லை. நிலா ஆதிராவை பார்த்தாள். அவள் முகத்தில் தன் அப்பாவின் மீது அத்தனை கோபம் தெரிந்தது. இருப்பினும் வந்தவர்களின் முன்னால் எதுவும் சொல்ல முடியாமல் அவள் அமைதியாக நின்றாள். ஆரம்பத்திலிருந்து அவளுடைய அப்பா அம்மாவிற்கு இதுதான் திட்டம். அவள் இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஃபங்க்ஷனும் முடிந்துவிட அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். அடுத்த நொடியே ஆதிரா கோபமாய் அவளின் அறை நோக்கி சென்றாள். அவளை பின்தொடர்ந்து நிலா ஒரு பக்கம் செல்ல, தன் தங்கையை சமாதானப்படுத்த ஆதித்யாவும் இன்னொரு பக்கம் சென்றான். இருவரும் ஒரே நேரத்தில் ஆதிராவின் அறை கதவுக்கு முன்னால் வந்து நின்றார்கள். இங்க பாரு, நீங்க என்ன பண்ற? நீ போ, நான் ஆதிரா கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று ஆதி சொல்ல, இல்ல நீங்க போங்க, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசணும். இப்படி இருவரும் மாறி மாறி சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். இங்க பாரு, அவ என்னோட தங்கச்சி. ஓஹோ, அவ என்னோட ஃப்ரெண்டு. ஏய், நீ சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியா? நீ எங்க இருந்து பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? இது என்னோட வீடு. நீ இங்க ஆஃப்டர் ஆல் ஒரு கெஸ்ட் மட்டும்தான். சோ உன்னோட லிமிட்குள்ளேயே நீ இரு என்று எச்சரித்தான் ஆதித்யா. அதை கேட்டு நிலாவின் முகம் ஒரு நொடி சுருங்கியது. எனவே அவள் அமைதியாக நின்று விட்டாள். ஆதித்யா ஆதிராவிடம் பேசலாம் என்று உள்ளே செல்ல, அவனிடம் பேச ஆதிரா தயாராக இல்லை. முயற்சி செய்து பார்த்து அவன் தோற்று போய் வெளியே வந்தான். அங்கேயே நிலா தலைகுனிந்தபடி நின்று கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் தான் பேசியது ஆதித்யாவிற்கு நினைவு வந்தது. தான் அவளை காயப்படுத்தும் விதமாக பேசியிருக்கிறோம் என்று புரிந்தது. அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று மனம் சொல்லினாலும் மூளை அதை ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே அவன், அது அது நீயே போய் ஆதிரா கிட்ட பேசு என்றான். நிலாவும் சரி என்று தலையசைத்துவிட்டு உள்ளே வந்தாள். ஆதி, ஆதி, என்னாச்சு? இப்ப எதுக்காக சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுதுட்டு இருக்க? அழுதுட்டு இருக்கனா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. யார கேட்டு அவங்க முடிவு பண்ணாங்க? அவங்க பாட்டுக்கு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆதி, உன்னோட அப்பா அம்மா தானே முடிவு பண்ணாங்க. உனக்கு அது நல்லதுன்னு நினைச்சுதான்டா முடிவு பண்ணிருப்பாங்க. நீ வந்து பாத்தியா அது எனக்கு நல்லதுன்னு? நான் இன்னும் அதுக்கெல்லாம் ரெடியே ஆகல நிலா. இவங்க அவங்களோட பிசினஸை பெருசுப்படுத்திக்கணும் அப்படிங்கறக்காக என்னை யாருக்கு வேணாலும் பிடிச்சு கல்யாணம் பண்ணி தருவாங்களா? என்னோட விருப்பத்தை கூட கேட்க மாட்டாங்களா என்றவள் கோபமாக கத்தினாள். அவள் சொல்வதும் நியாயமாகத்தான் நிலாவிற்கு தோன்றியது. ஆனால் எதுவும் சொல்ல முடியாத நிலையில் இருந்தாள். ஆதி, ஒருவேளை உனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்ததுன்னா? எனக்கு அவனை பிடிக்க போறதில்ல. நான் அப்படி கேட்கல. ஒருவேளை நீ அந்த பையனை பார்த்து உனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்ததுன்னா? அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீயா எதுக்கு அப்படி சொல்ற? ஒருவேளை உனக்கு அந்த பையனை பிடிச்சு போயிடுச்சுன்னா? நீ சொல்றதெல்லாம் கனவுலதான் நடக்கும் நிலா. எனக்கு அவனையும் பிடிக்க போறதில்ல, இந்த கல்யாணத்துலயும் விருப்பம் இல்ல. இதுக்கு மேல இவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் இங்கேயே இருக்க மாட்டேன் என்று சொன்னவள் நிலாவிடம் கூட பேச விருப்பமில்லாமல் பாத்ரூமுக்குள் சென்று அடைந்து கொண்டாள். நீண்ட நேரமாக நிலா கதவை தட்டி பார்த்தாள். அவள் திறக்கப் போவதில்லை என்று தெரிந்தவுடன் அவளும் வேறு வழியில்லாமல் வெளியே வந்துவிட்டாள். அன்று இரவு நிலா அவளுடைய அறையில் தூங்கிக் கொண்டிருக்க மீண்டும் ஏதோ சத்தம் கேட்டது. தூக்கத்திலிருந்து கண் விழித்தாள் நிலா. அன்று போல் இன்றும் யாரோ வழி தாங்க முடியாமல் அலறுவது போல் ஒரு சத்தம். திடுக்கிட்டு போய் எழுந்தவள் அறையை விட்டு வெளியே வந்தாள். அன்றை போல் இன்றைக்கும் தூரத்திலிருந்து அதே அறையிலிருந்துதான் சத்தம் வந்தது. அழுங்காமல் சற்று பயத்துடன் மீண்டும் அந்த அறையின் அருகில் சென்றாள். இம்முறையும் அவள் லேசாக கதவை திறந்து பார்க்க அங்கு ஒருவன் சேரில் கட்டி வைக்கப்பட்ட நிலையில் கரண்ட் ஷாக்கில் துடித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்தவளுக்கு கண் முன்னால் ஒரு உயிர் இப்படி துடிதுடிப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனை காப்பாற்ற அடுத்த நொடியே உள்ளே வந்து விட்டாள். வேகமாக சென்று அந்த ஸ்விட்சை ஆஃப் செய்ய கரண்ட்டும் அவன் உடலில் பாய்வது நிறுத்தியது. ஆனால் அவனோ அடுத்த நொடியே மயங்கிவிட்டான். யார் இவரு? இங்க என்ன பண்றாரு என்றவள் யோசித்தபடியே திரும்ப அவளுக்கு மிக அருகில் அவளை பயமுறுத்தும் வகையில்
நின்று கொண்டிருந்தான் ஆதித்யா. அவள் அவனை அங்கு எதிர்பார்க்கவே இல்லை. "அ, நீங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க?" "அத நான் தான் கேட்கணும். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" "அது அது ஏதோ சத்தம் கேட்டுச்சு. வந்து பார்த்தா இவரு." "ஒரு நிமிஷம். அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது நீங்க தானா?" அதற்கு ஆதித்யா எந்த பதிலும் சொல்லாமல் ஆம் என்பது போல் அழுத்தமாக நின்றான். அவன் சொல்லாமலேயே பதிலை புரிந்து கொண்டவளுக்கு அவன் மீது கோபமாக வந்தது. "உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? ஒருத்தர் இப்படி சேர்ல கட்டி போட்டு கரண்ட் ஷாக் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? அதானே, ஒரு உயிரோட மதிப்பு உங்களுக்கு எங்க தெரிய போகுது?" கோபத்தில் வார்த்தையை விட்டவள் சேரில் கட்டி வைத்து இருந்தவனை அவிழ்த்து விட போக அவளின் கையை பிடித்து தடுத்தான் ஆதித்யா. "என்னோட கையை விடுங்க." அவள் அப்படி சொல்லியும் அவன் விடவில்லை. அவனின் பிடியின் இறுக்கத்தை அதிகப்படுத்தினான். அது நிலாவிற்கு வலித்தாலும் அவளும் அவனை எதிர்த்து நின்றாள். "என்னோட கையை விடுங்கன்னு சொல்றேன்ல." அவ்வளவுதான். ஆதித்யாவிற்கு பொறுமையெல்லாம் எங்கோ பறந்துவிட்டது. அவளை பிடித்து அங்கிருந்த சுவற்றின் ஓரமாக தள்ளியவன், "உன்னோட மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ இப்ப அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறியா? அவன் உண்மையிலேயே யாருன்னு தெரிஞ்சா நீ சத்தியமா அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்ட. அப்புறம் உயிரோட மதிப்பு எனக்கு தெரியாதா? இதோ நீ ஹெல்ப் பண்ண போறியே, அவனுக்கு தான் தெரில. 2 கொலை பண்ணிருக்கான். எதுக்கு பண்ணான்னு கேட்டா பதில் சொல்லல. அதனாலதான் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட். நீ அவனுக்கு ஹெல்ப் பண்றியா? போய் ஹெல்ப் பண்ணு." என்று அவளை பிடித்து தள்ளிவிட்டான். அப்பொழுதுதான் நிலாவிற்கு இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றே புரிந்தது. இவன் ஒரு அக்யூஸ்ட் என்பதை புரிந்து கொண்டாள். தேவையில்லாமல் ஆதித்யாவிடம் வாயை விட்டது அவளுக்கு என்னமோ போலிருந்தது. என்ன சொல்வது என்று தெரியாமல் அங்கேயே தயக்கத்துடன் நின்றிருந்தாள். ஆதித்யா அவளை முறைத்துவிட்டு அவ்வறையை விட்டு வெளியேறினான். நிலா அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காகவே அவன் பின்னாலேயே ஒரு குட்டி போட்ட பூனையைப் போல சென்றாள். "அட, இங்க பாருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க, நில்லுங்க." அழைத்தபடியே அவள் பின்னால் செல்ல ஒரு கட்டத்தில் அவனும் நின்றான். ஆனால் அதை அறியாத நிலா அவன் நெஞ்சில் மோதி நின்றாள். "ஆ, இப்ப எதுக்கு இப்படி சடன் பிரேக் போட்டு நிக்கிறீங்க? நிக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்களா? பாறை மாதிரி இருக்கிறீங்க." அவள் இறுதியாக சொன்ன வார்த்தையை மட்டும் மெதுவாக சொன்னாள். ஆனால் அதுவுமே அவனுக்கு கேட்டுவிட்டது. அவள் அப்படி சொல்லியதை கேட்டு அவனை அறியாமலேயே ஆடவனின் இதழோரம் ஒரு அழகிய புன்னகை எட்டி பார்த்தது. "இங்க பாரு, நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடு. நான் தான் சாரி கேக்குறேன்ல. ஹால் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலன்னு ப்ரூவ் பண்ற. இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீ எப்படி கலெக்டராக ட்ரை பண்றன்னு எனக்கு புரியல." "ஏன், என்னோட அறிவுக்கு என்ன? என்னாலாம் கலெக்டர் ஆக முடியும்." "அங்க அறிவு இருந்தா தானே கலெக்டர் ஆக முடியும். அறிவுங்கிறது சுத்தமா இல்ல." அவன் டீமோட்டிவேட் செய்து பேச நிலாவிற்கு கோபம் வந்தது. "இங்க பாருங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க." "அப்படி பேசினா என்ன பண்ணுவ?" "பேசாதீங்கன்னு சொல்றேன்ல, அப்புறம் எனக்கு கோவம் வரும். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அதற்கு மேல் அவளுக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. என்ன சொல்வாள்? எனக்கு எனக்கு கோவம் வந்துச்சு. அப்புறம் 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 நான் நான் உங்களை கடிச்சு வச்சிருவேன்." ஏதோ அவள் பெரிதாக சொல்லப் போகிறாள் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அவள் இப்படி சப்பையாக முடித்துவிட அவனுக்கு உண்மையில் அடக்க மாட்டாமல் சிரிப்பு வந்தது. தன் உதட்டை கடித்து அதை தனக்குள்ளேயே கட்டுப்படுத்திக் கொண்டான். அடுத்த நொடியே பெண்ணவளை இழுத்து தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்திருந்தான் ஆதித்யா. இதை நிலா துளியும் எதிர்பார்க்கவில்லை. "என்ன பண்றீங்க? என்ன விடுங்க." என்று அவன் பிடியிலிருந்து நழுவ நினைத்தாள். ஆனால் அவனின் பிடி உடும்பு பிடி போலும். அவளால் துளி கூட அசைய முடியவில்லை. "அத நான் தான் உன்கிட்ட கேட்கணும். நீ யாரு மொத? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கோவம்தான் வரணும். அதுக்கு பதிலா நான் ஏன் நீ பண்றதெல்லாம் ரசிக்கிறேன்னு எனக்கு தெரியல. நீ பண்றதெல்லாம் எனக்கு அழகா தெரியுது." என்றவன் அப்படி சொல்ல அதிர்ச்சி விலகாமல் படபடக்கும் விழிகளுடன் அவனை பார்த்தாள் நிலா. அவளுடைய படபடக்கும் விழிகளையும் அவனை அறியாமல் ஒரு கணம் ரசிக்கத்தான் செய்தான். தனக்கு என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. இவள் அருகில் இருக்கும்போது ஏதோ மாயாஜாலம் செய்கிறாள் என்று அவன் நினைத்தான். அவளை சுவற்றோடு தள்ளி அவளோடு நெருங்கி நின்றான். "என்ன பண்றீங்க?" அவள் கேட்க கேட்க அவனின் கை அவளின் இடுப்பில் மேலும் அழுத்தத்தை கூட்டியது. "இங்க பாருங்க, விடுங்க." அவள் கெஞ்சினாலும் அவன் கேட்க தயாராக இல்லை. அவளின் விழிகளுக்குள் இனம் புரியாத உணர்வுக்குள்
அவனை துளைக்க ஆரம்பித்தான். அவன் கைகள் அவளின் உடலில் எல்லையை மீற ஆரம்பித்தது. அந்த உணர்ச்சியை தாங்க முடியாமல் கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள் நிலா. அவள் பயத்தில் கண்களை இறுக மூடியிருக்க, மீண்டும் அவளின் தொண்டைக்குழி மேலிருந்து கீழ் இறங்கும் அழகு அவனை வெகுவாக கவர்ந்து இழுத்தது. இதற்கு இடையில் அவளின் கழுத்து வளைவில் இருக்கும் அந்த கருப்பு மச்சம் அவனை மேலும் உசுப்பியது. அவளுடைய இத்தகைய அருகாமையில் அவளை என்னென்னமோ செய்ய தோணியது. ஆனால் போலீஸ்காரன் அல்லவா, உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். இறுதியாக அவளை விடுவிக்கும்போது அவளின் கழுத்து வளைவில் இருந்த மச்சத்தில் அழுத்தமாக ஒரு முத்தம் பதித்து அதன் பிறகே பெண்ணவளை விடுவித்தான். அவனின் முத்தத்தில் திக்குமுக்காடி போனாள் நிலா. இன்னொரு தடவை இப்படி நைட் நேரத்துல என் பக்கத்துல வராத, அவன் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். நிலாதான் சிலை போல் உறைந்து நின்றாள். மறுநாள் காலை விடிந்தது. காலையில் எழுந்தவுடன் ஸ்டேஷனுக்கு கிளம்பினான் ஆதித்யா. அவன் செல்வதற்கு முன்னால் அவனின் பார்வை நிலாவின் அறையை தொட்டுதான் சென்றது. அறைக்கதவு பூட்டியிருந்தது. எனவே அவள் இன்னும் எழுந்திருக்கவில்லை என்று நினைத்தவன் அப்படியே சென்று விட்டான். அன்று மாலை அவன் ஸ்டேஷனிலிருந்து வீட்டிற்கு வர, இரவு வேளையில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஆனால் அங்கு ஆதிராவும் இல்லை, நிலாவும் இல்லை. அது ஆதித்யாவிற்கு வினோதமாக இருந்தது. ஆதிரா எங்க? ஏண்டா, உனக்கு தெரியாதா? அவ கோவம் வந்தா எங்க போயிருப்பான்னு? எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருப்பா என்றார் கல்பனா. அடுத்ததாக நிலாவை பற்றி கேட்க வேண்டுமென்றுதான் அவனுக்கு தோன்றியது. கேட்க வேண்டாம் என்று பார்த்தான். ஆனால் ஏதோ ஒரு உந்துதலில், அப்புறம் அந்த நிலா? அவன் நிலாவை பற்றி கேட்டவுடன் சாப்பிட்டு கொண்டிருந்த கல்பனா ஒரு நொடி அதை அப்படியே நிறுத்தினார். இப்ப எதுக்காக அந்த பொண்ணை பத்தி கேக்குற? இல்ல, அது என்னன்னா, எல்லாரும் சாப்பிட வந்திருக்கோம், அவளை காணோமேன்னு கேட்டேன். அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு தெரியாத என்று கல்பனா முடித்து கொள்ள, ஆதித்யாவும் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. தன்னால் தான் அவள் இன்னும் சாப்பிட வரவில்லையோ என்று ஆதித்யாவிற்கு தோன்றியது. இப்படியே அடுத்த ஒரு நாளும் சென்றது. அப்பொழுதும் ஆதித்யா நிலாவை அங்கு பார்க்கவில்லை. அனைவருக்கும் முன்னாலேயே சாப்பிட்டுவிட்டு அறைக்கு சென்று விட்டாள் என்று அவன் நினைத்தான். அன்று இரவு ஆதித்யா அவனுடைய அறையில் இருக்க, அவனுக்கு இரவு பாலை எடுத்துக்கொண்டு வந்து கதவை தட்டினார் அந்த வீட்டின் வேலைக்கார பெண். கமன் என்று சொல்லவும் அவரும் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். அங்க வச்சிடுங்கக்கா. பாலை வைத்தவருக்கு சற்று ஏதோ ஒரு தயக்கம். அவனிடம் சொல்லலாமா இல்லை வேண்டாமா என்று கையை பிசைந்து கொண்டே நிற்க, அதை பார்த்த ஆதித்யா அடுத்த நொடியே புரிந்து கொண்டான். எனக்கா, ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? தம்பி, அது அது என்னன்னா, எதா இருந்தாலும் சொல்லுங்கக்கா. தம்பி, அது அந்த நிலா பொண்ணு இருக்குல்ல, அத பத்தி தான் சொல்லணும். நிலாவை பத்தியா? நிலாவை பத்தி என்ன? அந்த வேலைக்கார பெண் சுற்றும் முற்றும் பார்க்க ஆதித்யா எழுந்து சென்று அறையின் கதவை தாளிட்டான். இப்ப சொல்லுங்கக்கா, யாரும் இப்போ வரமாட்டாங்க. தம்பி, அது என்னன்னா, அந்த நிலா பொண்ணு 2 நாளா வீட்ல இல்லப்பா. அதை கேட்டு அவனுக்கு உண்மையில் பேரதிர்ச்சியாக இருந்தது. என்னக்கா சொல்றீங்க? அது ஆமா தம்பி, அந்த பொண்ணு 2 நாளாவே வீட்ல இல்ல. நான் இத பத்தி ஆதிரா பாப்பா கிட்ட சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா ஆதிரா பாப்பாவும் இங்க இல்ல. இன்னைக்கு எப்படியும் ஆதிரா பாப்பா வந்துரும், பாப்பா கிட்ட சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கும் பாப்பா வரலையா, அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். அது என்னன்னா தம்பி, கல்பனாமாவுக்கு நிலாவ ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கல. நிலா இங்க வந்ததிலிருந்து அந்த பொண்ண ஜாடையா திட்டிட்டு தான் இருந்தாங்க. ஆனா முந்தா நேத்து நடந்தது கொஞ்சம் அதிகமாவே போயிடுச்சுப்பா. அதனால தான் அந்த பொண்ணு இங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. ஒரு நாட்களுக்கு முன்பு, அன்று எப்பொழுதும் போல் நிலா அவளுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு சாப்பிட வந்து அமர்ந்தாள். இதை அனைத்தையும் ஹாலிலிருந்து கல்பனா பார்த்து கொண்டுதான் இருந்தார். எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு பெண் தன் வீட்டிலிருந்த டைனிங் டேபிளில் அமர்ந்தபடி சாப்பிடுவது அவருக்கு பிடிக்கவில்லை. எனவே அவர் ஜாடையாக, ஏய் கோகிலா, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ ஒரு வீட்டுக்கு போற, அங்க ஒரு விருந்தாளியா 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம். ஆனா இங்க சில அறிவுகட்ட ஜென்மங்கள்லாம் 10-15 நாளைக்கு மேல இருந்துகிட்டு இருந்து ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்கு. எப்படித்தான் ஓசி சோறு சாப்பிட்றதுக்குன்னே இப்படியெல்லாம் கிளம்பி வருவாங்கன்னு தெரியல. அவங்கள சொல்லி என்ன குத்தம்? அவங்கள வளர்க்குற அப்பா அம்மாவா சொல்லணும். வீட்ல இப்படி அவுத்து விட்டனால தானே
கண்ட இடத்துல வந்து இப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கு? ஒருவேளை அவங்களோட அப்பா அம்மாவே இப்படிதான் சொல்லிவிட்டு வளர்ப்பாங்க போல என்று கல்பனா ஜாடையாக சொல்ல, அதை கேட்டு நிலாவிற்கு மனம் உடைந்து போனது. தன்னைத்தான் சொல்கிறார்கள் என்று நிலாவிற்கு நன்றாக புரிந்தது. அவள் இங்கு முதலில் வர விரும்பவே இல்லை. ஆதிரா அழைத்தாள் என்கிற ஒரே காரணத்தால்தான் இங்கு வந்தாள். இப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவள் முதலிலேயே வரவில்லை என்று சொன்னாள். அவளின் கண்களில் நீர் தேங்கியது. ஆண்டி, ஐம் சாரி. இவ்வளவு நாள் இங்க இருந்தது தப்புதான் ஆண்டி. புரியுதுல்ல? மரியாதையா கிளம்புற வழிய பாரு. கதவு திறந்திருந்ததுன்னா திறந்த வீட்டுக்குள்ள நுழையிற நாய் மாதிரி வந்து நுழைஞ்சு ஹோசி சோறு சாப்பிட்டுருவீங்களா என்று சொல்லவும் அது அவளின் மனதில் சுருக்கென்று தைத்தது. கண்களில் பொங்கிய கண்ணீரை அவளால் அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியவில்லை. வேக வேகமாக தன்னுடைய அறைக்கு வந்தவள் அவளுடைய ஆடைகள், உடைமைகள் என்று அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அன்றே அங்கிருந்து கிளம்பி விட்டாள். இதையெல்லாம் கேட்ட ஆதித்யாவிற்கு அத்தனை அதிர்ச்சி. அவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆதிரா பாப்பா அன்னைக்கே சொல்லுச்சு, நிலாவுக்கு இந்த ஊரு புதுசுன்னு. அந்த பொண்ணு இங்கிருந்து போய் இன்னையோட 2 நாள் ஆகுதுப்பா. இப்போ எங்க இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுவே பயமா இருக்கு. அதை கேட்டவனுக்கும் மனம் பதைத்தது. அவளுடன் பழகிய இந்த சிறிது நாட்களில் அவள் எப்படிப்பட்டவள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். என்னதான் அவள் வளர்ந்திருந்தாலும் அவள் ஒரு குழந்தையை போன்றவள். அக்கா, உங்ககிட்ட அவளுடைய ஃபோன் நம்பர் இருக்கா? அதற்கு ஆம் என்று தலையசைத்தவர் உடனடியாக நிலாவின் ஃபோன் நம்பரை ஆதித்யாவிடம் கொடுத்தார். அவன் வேக வேகமாக அந்த எண்ணிற்கு அழைத்து பார்த்தான். மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. ரொம்ப நன்றிக்கா, இப்பவாது என்கிட்ட சொன்னீங்களே. சொன்னவன் அடுத்த நொடியே நிலாவை தேடி வீட்டிலிருந்து கிளம்பினான். இங்கு வீட்டிலிருந்து வெளியே வந்த நிலா தன்னுடைய பை, மொபைல், பர்ஸ் என்று அனைத்தையும் ஒரு திருட்டு பயலிடம் பறிகொடுத்து விட்டாள். இப்பொழுது எங்கு செல்வது என்று தெரியாமல் அங்கும் இங்குமென்று அலைந்து கொண்டிருந்தாள். நேற்று இரவு முழுவதும் அங்கிருந்த எஸ்டிடி பூத்திலேயே அவளின் இரவை கழித்தாள். ஆனால் இன்று இரவு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு பக்கம் பசி வேறு அவளின் வயிற்றை கிள்ளியது. ஆதித்யா அவனுடைய காரில் பார்க்கும் இடமெல்லாம் நிலாவை தேட ஆரம்பித்தான். இங்கு நிலா ரோட்டில் ஏதோ ஒரு மூலையில் வயிற்றை பிடித்து கொண்டு பசி தாங்க முடியாமல் நடந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ரோட்டிலிருந்த 4-5 பேர் இவளை பார்த்தார்கள். டே மாமே, அங்கு பாரா என்று சொல்ல அவனோடு இருந்த மற்றவர்களும் நிலாவை பார்த்தார்கள். என்னடா, ஒரு குட்டி நடுராத்திரியில போயிட்டு இருக்கு? ஆமா மாமே, நமக்குன்னு வந்து அமைது போல. வா போய் பாப்போம். சொல்லியபடியே 4வரும் நிலாவை பின்தொடர ஆரம்பித்தார்கள். அதை நிலாவும் ஒரு கட்டத்தில் கவனித்தாள். அவளின் நடையின் வேகம் கூடியது. அவளின் வேகத்திற்கு ஏற்றது போல் அந்த ரவுடிகளும் வேகமாக நடந்தார்கள். ஒரு கட்டத்தில் நிலா ஓட ஆரம்பிக்க அவர்கள் அவளை துரத்த ஆரம்பித்தார்கள். சந்து பொந்து என்று மூச்சு வாங்க ஓட ஆரம்பித்தாள். அவர்களும் அவளை விடாமல் துரத்த ஆரம்பித்தார்கள். இங்கும் அங்குமென்று ஓடியவள் அங்கிருந்த சுவற்றுக்கு பின்னால் மறைந்து நின்றாள். திடீரென்று அவள் எங்கே சென்றாள் என அந்த ரவுடிகளுக்கு புலப்படவில்லை. ஆளுக்கு ஒரு திசையில் சென்று தேட ஆரம்பித்தார்கள். நல்ல வேளையாக அவர்களிடமிருந்து தப்பித்து விட்டாள் நிலா. பெருமூச்சு விட்டவள் அவ்விடத்திலிருந்து வேகமாக வெளியேறினாள். மூச்சிறைக்க ஓடி வந்தவள் தூரத்திலிருந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் 2 பெண்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அதை பார்த்து பெருமூச்சு விட்டவள் வேகமாக அங்கு ஓடி வந்தாள். மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியபடி ஓடி வந்து நிற்கும் நிலாவை அந்த பெண்கள் இருவரும் வினோதமாக பார்த்தார்கள். யக்கா, யாருக்கா இவ? பாக்கறக்கே புதுசா இருக்கா? ஆமாண்டி, நானும் இன்னைக்குதான் இவளை பாக்கறேன். அந்த பெண்கள் இருவரும் அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் தூரத்திலிருந்து ஒரு வாகனம் வந்தது. அதை பார்த்தவுடன் அந்த பெண்கள் இருவரும் சற்று முன்னால் சென்று அந்த வாகனத்தை நோக்கி கை காட்டினார்கள். ஆனால் அடுத்த நிமிடமே அந்த வாகனத்திற்கு மேல் சிகப்பு மற்றும் ப்ளூ நிறத்தில் வெளிச்சம் எரிய அதை பார்த்து அந்த பெண்கள் இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது. ஆம், அது போலீஸ் வாகனம்தான். அதை பார்த்த மறுகணம் அந்த 2 பெண்களும் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார்கள். இவர்கள் ஏன் ஓடுகிறார்கள் என்று நிலாவிற்கு புரியவில்லை. அந்த வாகனம் அவள் முன்னால் நின்றது. அதிலிருந்து 2 பெண் போலீசார்கள் இறங்கினார்கள். ஒரு பெண் போலீஸ் நிலாவை பிடித்து, ஏய், இப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்கெல்லாம் இந்த தொழில இறங்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கேட்கவும், மேடம், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க?
அவள் மறுக்கத்தான் நினைத்தாள். ஆனால் அவளை பேச விடாமல் அவள் கன்னத்தில் ஓங்கி பலார் என்று அறைந்தார்கள். அதில் நிலாவின் சின்ன கன்னம் சட்டென சிவந்து விட்டது. சார், 2 பொண்ணுங்க ஓடுறாங்க என்று இன்னொரு போலீஸ் பெண் சொல்ல, அவங்க 2 பேத்தையும் போய் பிடிங்க என ஜீப்பில் இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ஆணையிட்டார். அடுத்த நொடியே இன்னும் 2 போலீசார் ஓடிச் சென்ற அந்த பெண்களை துரத்தி செல்ல, இங்கு நிலாவோ, மேடம் ப்ளீஸ் மேடம், என்ன விடுங்க, நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது, எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க நினைத்தாள். பரவாயில்லையே, உன்னை நல்லா ட்ரெயின் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. மாட்டிக்கிட்டா எப்படியெல்லாம் அப்பாவி மாதிரி பேசி தப்பிக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சொன்னது மட்டுமில்லாமல் அவர் நிலாவை துளி கூட நம்பவில்லை. அவளை இழுத்து வந்து காருக்குள் தள்ளினார்கள். அதற்குள் ஓடி அந்த 2 பெண்களையும் பிடித்தபடி மற்ற போலீஸும் வந்துவிட்டார்கள். எல்லாத்தையும் வண்டியில் ஏத்துங்க என இன்ஸ்பெக்டர் ஆணையிட, பெண்கள் அனைவரையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு அந்த கார் அங்கிருந்து கிளம்பியது. அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த போலீஸ் வாகனம் போலீஸ் ஸ்டேஷனை வந்தடைந்தது. நிலா எவ்வளவோ அவளை பற்றி தன்னிலை விளக்கம் கொடுக்க நினைத்தாள். ஆனால் அவர்கள் அதை கேட்பதாக இல்லை. ஏய், வாயை மூடிட்டு வா. எப்பவுமே மாட்டினதுக்கு அப்புறம் இப்படித்தானே நீங்கெல்லாம் ஓவரா சொல்றீங்க. உங்களுக்கெல்லாம் எங்கிருந்து தான் அறிவு வரப்போதோ. சொல்லியபடியே பெண்கள் அனைவரையும் இழுத்து சென்று லாக்கப்பிற்குள் தள்ளினார்கள். மேடம் ப்ளீஸ் மேடம், நான் சொல்றத கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல மேடம். தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்குங்க மேடம். அவள் எவ்வளவோ அழுது கதறினாள். அங்கு ஒருவர் கூட அவளின் பேச்சை கேட்கவே இல்லை. இங்கு ஆதித்யா அந்த இரவு வேளையில் நிலாவை தேடிக்கொண்டிருந்தான். அவனுக்கு நெருக்கமான சில போலீசாரிடம் மட்டும் விஷயத்தை சொல்லி அவர்களையும் தேட சொல்லியிருந்தான். அடுத்த 2 தெரு வரை அவள் எங்கு சென்றாள் என்று சிசிடிவியின் மூலமாகவே கண்டுபிடித்தவர்களுக்கு அதற்கு மேல் அவள் எங்கு சென்றாள் என கண்டுபிடிக்க முடியவில்லை. காரை ஓட்டிக்கொண்டிருந்த ஆதித்யாவின் போன் சினுங்க அதை அட்டென்ட் செய்தான். அவன் காலை அட்டென்ட் செய்ய மறுமுனையில் இருந்த ஒரு போலீசார், சார், எல்லா ஃபுட்டேஜையும் பார்த்துட்டோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. எனக்கு இப்படி தேவையில்லாத பதில் வேண்டாம். அவ எங்க இருக்காங்கிற பதில் தான் வேணும் என்று ஆணையிட்டான் ஆதித்யா. ஆனா சார், அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் 2 நாள் ஆச்சு. அவங்களுக்கு சிட்டியும் புதுசுன்னு வேற சொல்றீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க போயிருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் சார். வி ட்ரை அவர் பெஸ்ட். அவர் அப்படி சொல்லவும் இவனுக்கு கோபம்தான் வந்தது. அழைப்பை துண்டித்து விட்டான். இதை பற்றி ஆதிராவிடம் கேட்டால் நித்தம் நிலா இங்கு இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அவள் கவலைப்படுவாள் என நினைத்தான். இங்கு போலீஸ் ஸ்டேஷனில் நிலாவுடன் கைது செய்யப்பட்ட அந்த 2 பெண்களும் அவளை பார்த்து நக்கலாக புன்னகைத்தார்கள். ஏ பொண்ணே, இப்ப எதுக்காக நீ அழுகிற? தேவையில்லாம அழுதுட்டு இருக்காத. என்ன தொழிலுக்கு புதுசா என்று கேட்க நிலா தேம்பி தேம்பி அழுதாள். ஆமா, நீ ரெகுலரா எத்தனை மணிக்கு அங்க வருவ? நாங்க 2 பேரும் உன்னை நேத்து தான் புதுசா பாக்குறோம். நீ 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு வாங்குவ? அவர்கள் பாட்டிற்கு கேட்டுக்கொண்டே செல்ல இங்கு நிலாவிற்கு அது போன்ற வார்த்தைகளை கேட்க காதே கூசியது. எனவே தன்னுடைய 2 காதுகளையும் பொத்திக் கொண்டாள். தோடா, மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு நடிப்பு? நீ என்னதான் நடிச்சு அழுதாலும் இவங்க உன்னை நாளைக்கு காலையில வரைக்கும் விட மாட்டாங்க. என்ன செய்வது என்று யோசித்த நிலாவிற்கு அவளுடைய தோழி ஆதிராவின் நினைப்புதான் வந்தது. சட்டென கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டவள் அங்கிருந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து, சார், நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல சார். அதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் இங்க என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் சார் வந்தேன். நீங்க என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி பாருங்க சார். இவள் பாட்டிற்கு கத்திக் கொண்டிருந்தாள். ஆனால் எவரும் அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்களாவது சொல்லுங்க மேடம். நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல மேடம். ஒரே ஒரு தடவை என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி பாருங்க மேடம். ஒரு கட்டத்தில் அங்கிருந்த லேடி போலீஸுக்கு இவள் அழுது கெஞ்சுவது பாவமாக தெரிந்தது. பார்க்க சிறு பெண்ணாக தெரிந்தாள். எனவே அவருக்கு இவள் மீது இரக்கம் பிறந்தது. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தன்னு சொன்ன, அந்த நேரத்துல உனக்கு அங்க என்ன வேலை? அது மேடம், என்னோட ஃப்ரெண்டு வீட்ல எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவள் சொல்வது சற்று நம்புவது போல் இருக்க, மேடம் உங்க ஃபோன் மட்டும் கொடுங்க, நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் கால் பண்ணி தரேன் மேடம். நீங்களே அவகிட்ட பேசி பாருங்க என்றாள் நிலா. எனவே அந்த பெண் போலீஸும் அவருடைய போனை நிலாவிடம் கொடுத்தார். அடுத்த நொடி நிலா ஆதிராவிற்கு தான் அழைத்தாள். ரிங் செல்ல,
இங்கு ஆதிரா ஏதோ ஒரு அன்னோன் நம்பரிலிருந்து கால் வருவதை பார்த்தாள். ஏற்கனவே ஆதிரா அவளின் அப்பா அம்மாவின் மீது அத்தனை கோபத்தில் இருந்தாள். அவர்கள் சொன்ன திருமணத்தில் அவளுக்கு விருப்பமே இல்லை. அவர்களை பார்க்க விருப்பமில்லாமல் நிம்மதியை தேடிதான் இங்கு வந்தாள். இங்கு வந்தும் காலையிலிருந்து பல முறை அவர்கள் அழைத்து விட்டார்கள். இப்பொழுது வேறொரு நம்பரிலிருந்து அழைத்து பார்க்கிறார்களா என நினைத்தவள் அந்த காலை அட்டென்ட் செய்யவில்லை. ஆதிரா, ப்ளீஸ் போன் எடு சொல்லியபடியே நிலா மீண்டும் அழைத்தாள். இம்முறை ஆதிரா காலை துண்டித்து விட்டாள். ஐயோ, இவளுக்கு என்னாச்சு? இப்ப எதுக்காக காலை கட் பண்றா? நிலா மீண்டும் அழைக்க ஒரு கட்டத்திற்கு மேல் போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. நிலா திரும்ப திரும்ப அழைத்து கொண்டிருக்க மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்படவில்லை என அந்த இன்ஸ்பெக்டர் பெண்ணுக்கும் புரிந்தது. எனவே அவள் பொய் சொல்கிறாள் என்று நினைத்தவர், போதும் போதும், இதுக்கு மேல நான் ஒன்னும் உன்னை நம்ப போறதில்ல. மரியாதையா போனை கொடுத்துட்டு அங்க போய் உட்காரு சொல்லிவிட்டு போனை பறித்து கொண்டார். அன்று இரவு முழுவதும் ஆதித்யா நிலாவை தேடி பார்த்தான். அவள் எங்கும் கிடைக்காமல் போக மீண்டும் வீட்டிற்கே வந்துவிட்டான். ஒருவேளை அவள் அவளுடைய சொந்த ஊருக்கு சென்று விட்டாளா என்கிற கேள்வியும் எழுந்தது. அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நித்தம் ஆதிராவிற்கு தான் அழைக்க வேண்டுமென்று தெரியும். மணி ஏற்கனவே 3 கடந்து இருக்க இந்நேரத்தில் ஆதிராவை தொந்தரவு செய்ய அவன் விரும்பவில்லை. தூங்கலாம் என்று கட்டிலில் வந்து படுத்தான். ஆனால் தூக்கம்தான் வரவில்லை. ஏனோ அவனின் மனம் அவனை அறியாமலேயே நிலாவை பற்றி யோசித்து கவலை கொண்டது. மறுநாள் காலை தூக்கத்திலிருந்து கண் விழித்தான் ஆதித்யா. எழுந்தவன் முதலில் அவனுடைய போனைத்தான் எடுத்தான். அவனுக்கு கமிஷனரிடமிருந்தே மெசேஜ் வந்திருந்தது. மிஸ்டர் ஆதித்யா, நான் உங்களை மீட் பண்ணணும் என்று அவர் மெசேஜ் அனுப்பியிருக்க, அதற்கு இவன் பதில் மெசேஜாக, ஓகே சார், இன்னும் ½ அன் ஹவர்ல உங்களுடைய ஆஃபீஸில் இருப்பேன் சொல்லிவிட்டு அடுத்த நொடியே கமிஷனரை பார்க்க இவன் கிளம்பினான். செல்லும் வழியில் அவன் ஆதிராவிற்கு அழைக்க தவறவில்லை. ஆனால் அவளுடைய போன் இப்பொழுதும் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. இந்த ஆதிரா எதுக்காக போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? டேமட் என கார் ஸ்டேரிங்கை ஓங்கி குத்தியபடியே கமிஷனர் ஆபீஸ் நோக்கி வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்தான். அதே நேரம் இங்க போலீஸ் ஸ்டேஷனில் நேற்று இரவு பிடித்து வந்திருந்த அனைத்து பெண்களையும் ஜீப்பில் ஏற்றினார்கள். முதலில் நிலா வரமாட்டேன் என்றுதான் அடம் பிடித்தாள். அவளை மீண்டும் அடித்து வலுக்கட்டாயமாக காரில் ஏற வைத்தார்கள். ஆதித்யாவின் கார் அடுத்த சில நிமிடங்களிலேயே கமிஷனர் ஆபீஸை வந்தடைந்தது. அவன் கமிஷனரை பார்க்க உள்ளே சென்றான். அவன் உள்ளே சென்ற அடுத்த நொடி கமிஷனர் ஆபீஸருக்கு மற்றொரு போலீஸ் வாகனமும் வந்தது. அதில்தான் நிலா இருந்தாள். நேற்று பிடித்த பெண்களை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்து வர இங்கு ஏன் அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று நிலாவிற்கு புரியவில்லை. என்ன, எதுக்காக அப்படி பாக்குற? ஒன்னும் பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லார்த்தையும் தோ இங்க இருக்காங்கல்ல பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி நிக்க வச்சு, இந்த மாதிரி பொண்ணுங்க அங்க சுத்துறாங்க, இங்க சுத்துறாங்க, பொதுமக்கள் ஜாக்கிரதையா இருந்துக்கங்கன்னு பத்திரிக்கை ஆளுங்க போட்டோ எடுத்து பேப்பர்ல போடுவாங்க. அவ்வளவுதான், நீ ஒன்னும் இத நினைச்சு பயப்படாத என்று அவளோடு இருந்த ஒரு கால் கேர்ள் சொல்லவும், இதை கேட்டவுடன் நிலாவிற்கு தூக்கி வாரி போட்டது. பத்திரிகையில் பெயர் வந்து அது அவளுடைய குடும்பத்திற்கெல்லாம் தெரிந்தால் அது எவ்வளவு பெரிய அவமானம் என்று நினைத்தவளுக்கு இங்கிருந்து தப்பித்து ஓடினால் கூட பரவாயில்லை என்று தோன்றியது. கமிஷனர் ஆதித்யாவிடம், என்னாச்சு ஆதித்யா? அவர் அப்படி கேட்க இவர் எதை பற்றி கேட்கிறார் என்று அவனுக்கு புரியவில்லை. சாரி சார், நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுதான், நேற்று ராத்திரி நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு சில போலீஸ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு கூப்பிட்டீங்களே, அதை பத்தி தான் கேக்குறேன். அதற்குள் இவருக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்தது என்று அவனுக்கு புரியவில்லை. ஆதித்யா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். அதனால தான் கேக்குறேன். நீங்க ஏதோ பொண்ணை தேடி போனதா சொன்னாங்களே? ஆமா சார். அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? இல்லை சார். ஆனா சார், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எனக்கு காலையில தான் வந்தது. நீங்களே ஒரு பொண்ணை தேடி இவ்வளவு தூரம் இறங்குறீங்கன்னா நிச்சயமா ஏதோ ஒரு முக்கியமான கேஸ்னு எனக்கு புரியுது. அந்த பொண்ணு உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்தா நீங்களே இந்த கேஸ்ல இறங்கியிருப்பீங்க. அதற்கு ஆதித்யா எதுவும் சொல்லவில்லை, மௌனமாக இருந்தான். அதை பார்த்த கமிஷனர், யார் ஆதித்யா? நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா? அதை கேட்டு அதிர்ச்சியுடன் ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்தான்.
சார், நீங்க எதுக்காக இப்படி கேக்குறீங்க? ஏன்னா உங்களுடைய முகத்துல அந்த பொண்ணை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையேன்னு ஒரு கவலை தெரியுது. அதனால தான் கேக்குறேன். அதற்கு அவனிடம் எந்த பதிலும் இல்லை. இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். அப்படி ஏதாவது வேணும்னா நானே உங்ககிட்ட கேக்குறேன். தென் ஓகே, ஃபைன், யூ கேரி ஆன். கமிஷனர் முடித்துக் கொண்டார். ஆதித்யாவும் அவருக்கு ஒரு சல்யூட்டை வைத்துவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினான். ஆனால் கமிஷனர் கேட்ட கேள்விகள் இன்னும் அவன் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. உண்மையில் அவள் யார்? அவளை தான் இதற்கு முன்னால் முன்பின் என்று கூட பார்த்ததில்லை. அப்படி இருக்க அவளை காணவில்லை என்று சொன்னவுடன் தான் எதற்காக அவளை தேடிக் கிளம்பினோம் என்ற கேள்வி அவன் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. யோசித்தபடியே அவன் வெளியே வந்துடும் நேரத்தில் ஏதோ ஒரு பரிச்சயமான குரல் அவன் காதில் விழுந்தது. மேடம், ப்ளீஸ் மேடம், என்ன விட்டுருங்க என்று ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்க அது யார் என்று பார்க்க நினைத்தான் ஆதித்யா. அந்த இடத்தைச் சுற்றி பத்திரிகையாளர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. எனவே அவன் சற்று முன்னால் சென்று அந்த பெண் யாரென்று பார்க்க, ஆம், அது நிலாதான். இவ இவ எப்படி இங்க? யோசித்தவன் துளிக்கூட யோசிக்காமல் அடுத்த நொடியே அவள் அருகில் வந்து நின்றான். ஆதித்யாவை பார்த்த பிறகுதான் நிலாவிற்கு ஒரு நொடி உயிரே வந்தது போலிருந்தது. ஏதோ பெரிய காட்டில் துளைந்து போனவள் போல் உணர்ந்தவள் அவனை பார்த்த பிறகுதான் நிம்மதியாக உணர்ந்தாள். சார், சார். அவளுக்கு பேச வார்த்தைகள் கூட வரவில்லை. அழுது அழுது கண்கள் வீங்கியிருக்க அடித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாய் கண்ணமும் சிவந்திருந்தது. இந்த பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா என ஆதித்யா அங்கிருந்து ஒரு பெண் போலீஸிடம் கேட்க, சார், அது நேத்து நைட்டு ரவுண்ட்ஸ் போயிருந்தோம். அப்போ இந்த பொண்ணை இவங்க கூட பிடிச்சோம் சார் என்று சொல்லும்போதுதான் இவள் எப்படி இங்கே எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. இங்க பாருங்க, இவ அந்த பொண்ணுங்களோட வரமாட்டா. ஆனா சார், ஏற்கனவே பிரஸ்காரங்க முன்னாடிலாம் நிறுத்திட்டோம். இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அப்படியே நம்ம ஏதாவது சொன்னாலும் அது நமக்கு தான் கெட்ட பேரா வரும் சார். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. இவ அந்த பொண்ணுங்களோட வரமாட்டா அழுத்தமாய் கூறியவன் அடுத்த நொடியே அங்கிருந்த பத்திரிகையாளர்களை பார்த்து, இங்க பாருங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு. இந்த பொண்ணை வச்சு எடுத்த எல்லா போட்டோஸையும் நீங்க எல்லாரும் இப்பவே டெலீட் பண்ணுங்க. அவன் ஆணையிட்டான். ஆனால் பத்திரிகையாளர்கள் அவ்வளவு எளிதில் டெலீட் செய்து விடுவார்களா? என்ன சார், ஏன், எதுக்காக அந்த பொண்ணோட போட்டோவை மட்டும் நீங்க டெலீட் பண்ண சொல்றீங்க? அப்படி என்ன விஷயம்? ஒருவன் அப்படி கேட்க மற்றொருவனும், எதுக்கு சார் அந்த பொண்ணை காப்பாத்த நினைக்கிறீங்க? என்ன காரணம்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாருங்க, இந்த பொண்ணு இவங்களோட லிஸ்ட்ல வரமாட்டா. சோ போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. எதுக்கு சார் இப்படி காப்பாத்த நினைக்கிறீங்க? உண்மையை ஒத்துக்குங்க. இல்ல யாரு சொல்லியாவது இந்த பொண்ணை காப்பாத்துறீங்களா? மற்றொரு பெண் இப்படி ஒரு கேள்வி கேட்க, நீங்க இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறத பார்த்தா உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் போல என இன்னொருவனும் வாய்க்கு வந்தபடி பேசினான். அதை கேட்டு ஆதித்யாவிற்கு கோபம்தான் வந்தது. இங்க பாருங்க, இப்ப நீங்க இரேஸ் பண்ணல, இங்கிருந்து யாரும் உயிரோட வெளியே போக மாட்டீங்க. அவன் பத்திரிகையாளர்கள் என்று கூட பாராமல் அனைவரையும் எச்சரித்தான். என்ன சார், எதுக்கு மிரட்டுறீங்க? நீங்க இவ்வளவு கோவப்படுறத பார்த்தா நிச்சயமா உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். அடுத்த நொடியே ஆதித்யா நிலாவை காப்பாற்ற நினைக்கிறான் என்று பத்திரிகையாளர்கள் அவர்களுக்குள்ளேயே திரித்து பேச ஆரம்பித்தார்கள். ஆதித்யாவிற்கும் சரி, அங்கிருந்த மற்ற போலீசாருக்கும் சரி, நிலைமை கைமீறி சென்று கொண்டிருப்பது நன்றாக புரிந்தது. சார், வேண்டாம், விட்டுருங்க. இதுக்கு மேல போச்சுன்னா அவங்க இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பிச்சிருவாங்க. நிலாவை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டுமென்றால் அவள் நித்தம் இந்த ஊர் பெண் அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டும். நிலா, உன்னோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? அதை கொடு. ஏன்னா நீ இந்த ஊர் பொண்ணுல நிரூபிச்சாதான் உன்னை விடுவாங்க. அப்படி இல்ல, உன்னை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது வரணும். அவன் அப்படி கேட்க அவளோ இல்லை என்று மறுப்பாக தலையசைத்தாள். என்னோட திங்ஸ் எல்லாமே திருட்டு போயிருச்சு சார். நீங்க வேணா ஆதிராவுக்கு ஃபோன் பண்றீங்களா? அவ வந்தா அவ எல்லாமே பார்த்துப்பா. ஆதித்யாவிற்கும் அதுவே சரி என்று பட்டது. எனவே அவன் ஆதிராவிற்கு அழைத்தான். ஆனால் இப்பொழுதும் ஆதிராவின் போன் ஸ்விட்ச் ஆஃப் என்றே வந்தது. அவன் திரும்ப திரும்ப அழைத்து பார்த்தான். ஆனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அங்கிருந்த கான்ஸ்டபிளிடம் சொல்லி ஆதிரா இப்பொழுது இருக்கும் கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸையும் கொடுத்து விட்டான். அங்கு சென்று ஆதிராவிடம் விஷயத்தை சொல்லி
அவளை அழைத்து வாருங்கள் என்று அவன் சொல்லியிருந்தான். அனைத்து பத்திரிகையாளர்களும் ஆதித்யா கொடுக்க போகும் ஆதாரத்தை தெரிந்து கொள்ள காத்திருந்தார்கள். இதற்கு இடையில் நிலா மற்றும் ஆதித்யாவை வைத்து ஒரு சில பத்திரிகையாளர்கள் புகைப்படமாக எடுத்து தள்ளினார்கள். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த கான்ஸ்டபிள் திரும்பி வந்தார். அவர் ஆதிராவுடன் வருவார் என்று ஆதித்யா எதிர்பார்த்திருந்தான். ஆனால் அவர் மட்டுமே திரும்பி வந்தார். என்னாச்சு, ஆதிரா எங்க? சார், அது அந்த வீட்ல இப்ப யாருமே இல்ல, வீடு சும்மா பூட்டிதான் இருக்கு என்றதும் ஆதித்யாவிற்கு இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவன் மீண்டும் ஆதிராவிற்கு அழைத்தான். இப்பொழுதும் போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வர, இவ்வளவு நேரம் பொறுமை காத்த பத்திரிகையாளர்களால் இனி ஒரு நிமிடம் கூட பொறுமை காக்க முடியவில்லை. எதுக்கு சார் எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அந்த பொண்ணை காப்பாத்த நினைக்கிறதே எங்களுக்கு அப்பட்டமா புரியுது. ஆனா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிருங்க. யாரு சொல்லி அந்த பொண்ணை காப்பாத்துறீங்க? அப்படி இல்லனா இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? பத்திரிகையாளர்கள் அவர்கள் பாட்டிற்கு போட்டோவை எடுத்து தள்ளி அவர்களுக்கு என்ன தோன்றியதோ அதற்கு ஏற்றது போல் எழுதி கொண்டிருந்தார்கள். ஆதித்யா முடிந்தவரை அவனுடைய பொறுமையை கடைபிடிக்க நினைத்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பொறுமை எல்லையை மீற ஆரம்பித்தது. திடீரென்று என்ன நினைத்தானோ, பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டவன் நிலாவை திரும்பி பார்த்தான். அதன் பிறகு பத்திரிகையாளர்கள் அனைவரையும் பார்த்து, நீங்க சொல்றது சரிதான், நான் அந்த பொண்ணை காப்பாத்ததான் நினைக்கிறேன். காரணம், அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என்றான். அவ்வளவுதான். அடுத்த நொடி அங்கு பேரமைதி நிலவியது. அவன் சொன்னதின் அதிர்ச்சி தாங்க முடியாமல் நிலாவனை ஆச்சரியமாக பார்க்க, அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் அவர்களுக்குள்ளேயே கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். என்ன இவரு இப்படி சொல்றாரு? இவரு உண்மையைதான் சொல்றாரா? இல்ல இப்பவுமே இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இப்படிலாம் போய் சொல்றாரா? அவர்கள் பாட்டிற்கு அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்தார்கள். சார், இதெல்லாம் என்ன புது பொய்யா? இப்போ இப்படி சொல்லி இந்த பொண்ணுங்களை காப்பாத்த நினைக்கிறீங்களா? அப்பொழுதும் பத்திரிகையாளர்கள் நம்பாமல் அவர்களின் கேள்வி கணைகளை தொடுத்தார்கள். அவர்களுக்கு தெரியும், இதற்கு முன்னால் போலீசார் இது போன்ற பெரும் புள்ளிகளுடன் தொடர்பிருக்கும் இது போன்ற பெண்களை ஏதேதோ காரணம் சொல்லி காப்பாத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்க இம்முறையும் அது போன்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இப்பெண்ணையும் காப்பாற்ற நினைக்கிறார்கள் என்று பத்திரிகையாளர்கள் நினைத்தார்கள். நிலாவிற்கோ இங்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. இவன் ஏன் இப்படி சொல்கிறான் என்று அவளுக்கு விளங்கவில்லை. சில நிமிடங்கள் அமைதி காத்தவன் அடுத்த நொடி என்ன நினைத்தானோ அந்த பத்திரிகையாளர்களின் கூட்டத்திலிருந்து வெளியேறி சென்றான். இதை பார்த்த பத்திரிகையாளர்கள் அனைவரும், என்னப்பா பயந்து போறாரா? நக்கலாக பேச அவனோ கமிஷனர் ஆபீஸை விட்டே வெளியே சென்றான். இது கமிஷனர் ஆபீஸ். தினமும் பல போலீசார் இங்கு வந்து செல்வார்கள். ஏன், சில காதலர்கள் கூட இங்கு வந்து திருமணம் செய்து கொள்வார்கள். எனவே கமிஷனர் ஆபீஸருக்கு வெளியே திருமணத்திற்கு தேவையான மாலைகள், மாங்கல்யம் என்று அனைத்தும் கிடைக்கும். வெளியே சென்றவன் மாங்கல்யத்தையும் வாங்கியபடி உள்ளே வந்தான். வந்தவன் நேராக நிலாவின் முன்னால் தான் நின்றான். அவளை துளியும் யோசிக்க விடாமல் அவள் கழுத்தில் மாலையை போட்டவன் பின் அவன் வாங்கி வந்த திருமாங்கல்யத்தை அங்கிருந்த அனைத்து பத்திரிகையாளர்களின் முன்னாலும் அவள் கழுத்தில் கட்டினான். இப்போ நம்புறீங்களா? இப்போ இவ என்னோட வைஃப். சோ நீங்க எடுத்த எல்லா போட்டோஸையும் டெலீட் பண்றீங்க. அப்படி நீங்க பண்ணல, இங்கிருக்க யாரும் ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டீங்க. அவன் பத்திரிகையாளர்கள் என்று கூட பாராமல் அனைவரையும் எச்சரித்தான். அதுவரை ஆதித்யா சொல்வதை அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் எவரும் நம்பாமல் தான் இருந்தார்கள். ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவன் சொல்லியது உண்மை என்று அனைவருக்கும் புரிந்தது. எனவே ஒவ்வொருவராக அவர்கள் எடுத்த புகைப்படத்தை டெலீட் செய்ய ஆரம்பித்தார்கள். கான்ஸ்டபிள்ஸ், இங்க இருக்க எல்லாத்தோடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோ. ஏதாவது ஒரு போட்டோ வெளியே வந்துச்சு, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இடம் தெரியாம நான் பண்ணிருவேன். எச்சரித்தவன் நிலாவை அழைத்து கொண்டு அவனுடைய கார் அருகில் வந்தான். நிலாவும் எதுவும் பேசாமல் பித்து பிடித்தவள் போல அவன் பின்னாலேயே வந்தாள். அவளுக்கு சில நிமிடத்தில் இங்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை. கண்ணுமிக்கும் வேளையில் அவன் திருமணத்தை முடித்து விட்டான். அவன் நிலாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். என்னதான் ஆதித்யா காரை ஓட்டிக் கொண்டிருந்தாலும் நிமிடத்திற்கு ஒருமுறை அவனின் பார்வை நிலாவின் மீதே இருந்தது. இவள் இப்பொழுது என்ன மனநிலையில் இருக்கிறாள் என்று அவனுக்கு தெரியவில்லை.
நடந்த திருமணத்தை இவள் எப்படி ஏற்றுக்கொள்வாள் என்பதும் அவனுக்கு புரியவில்லை. தன்னை விட வயதில் சிறியவள், இது போன்ற விஷயத்தை அவள் எப்படி எடுத்துக்கொள்வாள் என்று அவனுக்கு புரியவில்லை. ஆதித்யாவிற்கு நிலாவிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது. எனவே சிட்டிக்கு வெளியே இருக்கும் அந்த மலை உச்சியில் வந்து அவனுடைய காரை நிறுத்தினான். காரை விட்டு இறங்கியவன் அவள் இறங்குவதற்கும் கார் கதவை திறந்துவிட்டான். வெளியே வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நிலாவும் அவள் அணிந்திருந்த மாலையை கழட்டி வைத்துவிட்டு காரை விட்டு இறங்கினாள். அது அது என்னன்னா, ஐம் சாரி. எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்கள நம்ப வைக்கணும்னா நிச்சயமா உன்னோட ஃபேமிலி பர்சன், இல்ல உன்னை ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க யாராவது வரணும். நான் ஆதிரா வந்துருவான்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் அவ வராதனால எனக்கும் வேற வழி தெரியல. நீயும் ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்றேன்னு எனக்கு தெரியும். பட் இந்த மாதிரி கேஸ்ல உன்னோட போட்டோ வெளியே வந்துச்சுன்னா நிச்சயமா நீ ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்ண முடியாது. ஆனா எனக்கு புரியுது, இதை ஏத்துக்க உனக்கு டைம் எடுக்கும்தான். சொன்னவன் நிலாவின் கண்களை ஆராய்ந்தான். அவளோ எதுவும் பேசாமல் படபடக்கும் விழிகளுடன் அப்படியே நிற்க இவனுக்கு சற்று கடுப்பானது. உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், ஏதாவது வாயை திறந்து சொல்லலாமே. நீங்க இப்பதானே பேசி முடிச்சிங்க, இனிமேல் தானே பேச முடியும். அவளின் பதிலில் அவனுக்கு சற்று கோபம் எட்டி பார்த்தது. ஆ, இதெல்லாம் நல்லா பேசு. நேத்து போலீஸ் பிடிக்கும்போது அப்ப ஏதாவது சொல்லிருக்க வேண்டியது தானே. நான் சொல்லலன்னு நீங்க வந்து பாத்தீங்களா? நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா அவங்க நம்பவே இல்ல. இந்த வாய்ப்பேச்சு ஒண்ணுக்கும் குறைச்சல் இல்ல. இங்க பாருங்க, தேவையில்லாம என்ன திட்டாதீங்க. அப்புறம் நீங்க யார கேட்டு என் கழுத்துல தாலி கட்டினீங்க? ஹலோ மேடம், அதுக்கு தான் இவ்வளவு நேரம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். காதுல வாங்குறையா இல்லையா? நீங்க கொடுக்கற விளக்கம்லாம் சரிதான், ஆனா சார் இதெல்லாம். அவ்வளவு நேரம் அவள் பேசியது அவனுக்கு விளையாட்டாக தெரிந்தது. ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் தேங்க அவன் முகம் அப்படியே மாறியது. ஐம் சாரி, எனக்கு தெரியும் உங்களுக்கும் இதுல விருப்பம் இல்லதான். ஆனா பெரிது. அவளால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. அழுகை தொண்டை குழியை அடைத்தது. இங்க பாரு, இப்ப நீ எதுக்காக இப்படி பயப்படுற? சரி, எனக்கு புரியுது. உங்க வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சு பயப்படுற, கரெக்டா? அப்போ நானே உங்க வீட்ல வந்து பேசுறேன். நீங்க என்ன பேசினாலும் ஒத்துக்க மாட்டாங்க சார். ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? நான் நல்ல வேலையில தான் இருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் பார்க்க நல்லா இல்லையா என்ன என்று கேட்டவன் அவனையே மேலிருந்து கீழ்வரை ஒரு பார்வை பார்த்து கொண்டான். அதெல்லாம் இல்ல சார், நீங்க பார்க்க நல்லா தான் இருக்கீங்க. அப்புறம் என்ன? அப்பா என்ன சொல்லுவார்னு நினைச்சாவே பயமா இருக்கு. இங்க பாரு, அதான் நான் பேசுறேன்னு சொல்லிட்டேன். தேவையில்லாம இத பத்தி மறுபடியும் யோசிக்காத. நானே இந்த விஷயத்த எப்படி வீட்ல சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆதிராவுக்கு தெரிஞ்சா அவ எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல என்று ஆதித்யா பாட்டருக்கு பேசிக் கொண்டிருக்க, நிலாவோ அந்த இடத்தை சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தாள். இதை அவன் கவனித்திட, ஏய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சார், அது எனக்கு ரொம்ப பசிக்குது. அவள் பசிக்கிறது என்று சொன்னவுடன் அவனின் முகம் அப்படியே மாறியது. இப்பதான் உனக்கு பசிக்கணுமா? நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கேன். சார், பசிக்க நேரம்லாம் தெரியுமா? நான் 2 நாளா எதுவும் சாப்பிடல சார். அவ்வளவுதான். அவள் பசிக்கிறது என்று சொல்லும்போதே அவன் முகம் மாறியது. இப்பொழுது 2 நாட்களாக சாப்பிடவில்லை என்றவுடன் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி, வா போலாம். அடுத்த நொடியே அவளை சிட்டியில் இருக்கும் ஒரு பிரபலமான ரெஸ்டாரண்டிற்கு அழைத்து வந்திருந்தான். அங்கு நிலா என்னென்ன கேட்டாலோ அதை அனைத்தையும் ஒன்று விடாமல் வாங்கி கொடுத்தான். ஏதோ 1 மாத காலமாக சாப்பிடாதவள் போல் அவள் அனைத்தையும் வேட்டையாடிக் கொண்டிருக்க இவன் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். திருமணமானதைக் கூட அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதைவிட பசிதான் முக்கியம் என்கிற ரீதியில் அவள் சாப்பிட்டுக் கொண்டிருக்க அதை பார்த்தவனுக்கு இதழோரம் அழகிய புன்னகை எட்டி பார்த்தது. அதை கவனித்தவள் என்ன என்று புருவத்தை உயர்த்தி கேட்க, ஒண்ணுல, நீ சாப்பிடு. அவனை பார்க்க வைத்து சாப்பிடுகிறோம் என்று கூட அவள் யோசிக்கவில்லை. அனைத்தையும் ஒரு பிடி பிடித்து கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் ஆதித்யா பில்லை பே செய்துவிட்டு அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்தான். காரில் ஏறிய பிறகுதான் நிலா ஆதித்யாவிடம், சார், நீங்க எதுவும் சாப்பிடலையா என்று கேட்க அவனுக்கு எங்கு சென்று முட்டிக்கொள்வதென்று தெரியவில்லை. இப்பவாவது கேட்கணும்னு தோணுச்சே. என்ன சார், ஏதாவது சொன்னீங்களா? ஒண்ணுல்ல தாயே,
அது எனக்கு பசிக்கல. நம்ம போலாமா? ம். இனி வாழ்நாள் முழுவதும் இவளை வைத்து எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று தெரியாமல் காரை வீட்டை நோக்கி செலுத்தினான். இருவரும் திருமணம் ஆனதற்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் வீடு வந்து சேர்ந்தார்கள். ஆனால் நிலாவிற்கு மீண்டும் வீட்டிற்குள் வர அத்தனை தயக்கம். அது ஆதித்யாவிற்கும் புரிந்தது. நீ வா, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவன் கொடுத்த நம்பிக்கையில் காரை விட்டு இறங்கினாள். ஆதித்யாவும் நிலாவும் வீட்டிற்குள் நுழைய ஹாலில் அமர்ந்திருந்த கல்பனா அதை பார்த்தார். ஏய், அங்கே நில! யாரை கேட்டு நீ வீட்டுக்குள்ள வர? அவரின் குரல் கேட்டு நிலாவிற்கு ஒரு நொடி தூக்கி வாரி போட்டது. உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்ன புத்தி வராதா? அவர் கத்திக்கொண்டே வர நிலாவிற்கு முன்னால் வந்து நின்றான் ஆதித்யா. அதை பார்த்த கல்பனாவிற்கு அத்தனை ஆச்சரியம். டே ஆதி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவளை எதுக்காக மறுடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இங்க பாருங்கம்மா, அவ இங்கதான் இருப்பா. ஏண்டா உனக்கும் உன் தங்கச்சிக்கும் இப்படியே புத்தி போகுது? 2 பேரும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து பழக மாட்டீங்களா? போயும் போயும் தெருவுல சுத்துறவ கூட தான் பழகுவீங்களா? அவர் அப்படி பேச பேச ஆதித்யாவிற்கு மேலும் கோபம் வந்தது. இங்க பாருங்க, நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நான் யாரு கூட பழகணும் பழகக்கூடாதுன்னு நீங்க சொல்ல வேண்டாம். அப்புறம் நீங்க சொல்ற ஸ்டேட்டஸ் பார்த்து என்னால பழக முடியாது. நிலா இங்கதான் இருப்பா. அதையும் மீறி நீங்க அவளை ஏதாவது சொன்னீங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. அவனின் அழுத்தமான பார்வை பார்த்து கல்பனாவிற்கு அதற்கு மேல் எதுவும் பேச தோன்றவில்லை. தன் மகன் இவ்வளவு கோபமாக பேசி அவர் இதுவரை பார்த்ததில்லை. போயும் போயும் இவளுக்காக தன்னையே எதிர்த்து பேசுகிறானா என்று கல்பனாவிற்கு கோபம்தான் வந்தது. என்னோட பையனையே எனக்கு எதிரா திருப்பிட்டல்ல, உனக்கு இருக்கு. மனதிற்குள் கருவியபடி பல்லை கடித்துக் கொண்டு நின்றார் கல்பனா. ஆதித்யா நிலாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். செல்லும் நிலாவையே எரிக்கும் பார்வை பார்த்தார் கல்பனா. நீ அந்த ரூம்ல இருக்க வேண்டாம். உன்னோட திங்ஸ் எடுத்துட்டு இந்த ரூமுக்கு வா சொன்னவன் அவனுக்கு அருகிலிருந்த ரூமை கண் காட்டினான். நிலாவும் சரி என்று சென்று விட்டாள். ஆதித்யாவிற்கு நன்றாக தெரியும், நித்தம் தன்னுடைய அம்மா நிலாவிற்கு ஏதேனும் தொந்தரவு தருவார் என்று அவன் அறிவான். எனவேதான் அவன் நிலாவின் அறையை தன் அறைக்கு பக்கத்தில் மாற்றிக்கொண்டான். அதன் பிறகு ஆதித்யா அவனுக்கு ஒரு வேலை இருப்பதாக அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அறைக்குள் வந்த நிலாவிற்கு 2 நாட்களாக நடந்த தருணம்தான் கண் முன்னால் ஓடிக்கொண்டே இருந்தது. அதிலும் குறிப்பாக ஆதித்யா அவளுக்கு மாங்கல்யத்தை கட்டிய தருணம். அப்படியொரு விஷயத்தை அவள் துளி கூட எதிர்பார்க்கவில்லை. தன் கழுத்தில் கிடந்த அந்த திருமாங்கல்ய கயிற்றை ஒரு கணம் தொட்டு பார்த்தாள். ஆனால் பாவம், பேதைக்கு இன்னும் அதனின் மகத்துவம் புரியவில்லை போலும். அன்று இரவு, நிலா, இத பத்தி ஆதிரா கேட்டா என்ன சொல்லுவடி? இல்ல, ஆதிரா கிட்ட அவர் சொல்லிக்கிறேன்னு சொன்னாருல்ல. தேவையில்லாம நீயா எதையும் வாய கொடுத்துறாத. ஆனா அப்பா கிட்ட, அப்பா இதை எப்படி ஏத்துப்பாரு? அவள் தனக்குத்தானே பேசிக்கொண்டிருக்க அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாக ஆதித்யாவே வந்து நின்றான். அவர்தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணாரு. அப்ப அவரே எல்லாத்துக்கும் விளக்கம் தரட்டும். நான் எதுக்கு சொல்லணும் என நினைத்தவள் அவள் இரவு அணியும் உடைக்கு மாறினாள். பின் தூங்கலாமென்று அறையை தாளிட எழுந்து வந்தாள். ஆனால் கதவை அவளாக சரியாக தாளிட முடியவில்லை. என்னது இது ஏன் லாக் ஆக மாட்டேங்குது? யோசித்தவள் மீண்டும் மீண்டும் முயற்சித்தாள். அப்பொழுதும் அவளால் முடியவில்லை. சரி, யார் வரப்போறா என நினைத்தவள் கதவை லேசாக சாத்திவிட்டு படுக்கையில் சென்று படுத்தாள். அன்று இரவு சுமார் 1 மணி இருக்கும். வெளியே சென்றிருந்த ஆதித்யா வீட்டிற்குள் நுழைந்தான். அவனுடைய அறைக்கு சென்று கொண்டிருந்தவனுக்கு அப்பொழுதுதான் அவனுக்கு திருமணமானதே நினைவு வந்தது போலும். கால்கள் ஒரு நொடி அப்படியே நின்றது. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? சாப்பிட்டாளா? யோசித்தவாறே அவன் நிலாவின் அறை நோக்கிதான் வந்தான். கதவை திறந்து பார்க்க அவளோ நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவன் எதுவும் பேசாமல் பெண்ணவளின் அருகில் வந்து நின்றான். அயர்ந்த களைப்பில் 2 நாட்கள் கழித்து அவள் இன்றுதான் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாள். ஒரு நொடிதான் அவளை பார்த்தான். ஆனால் அடுத்த நொடியிலிருந்து தன்னை மறந்து அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அப்படி அந்த பேதையிடம் என்ன இருக்கிறது என்று இவனுக்கு தெரியவில்லை. ஒரு நொடி தன்னிலை உணர்ந்தவன் அங்கிருந்து செல்லலாம் என்று கிளம்ப அவனின் பார்வை எதர்ச்சியாக பெட்டிற்கு அருகிலிருந்த டேபிளின் மீது விழுந்தது. அதில் இருந்ததை பார்த்தவுடன் அவன் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. ஆம், பெண்ணவள் இன்று அவன் கழுத்தில் கட்டிவிட்ட
திருமாங்கல்யத்தை கழற்றி அந்த டேபிளின் மீது வைத்திருந்தாள். "இவ என்ன பண்ணி வச்சிருக்கா?" என்று யோசித்தவன் சற்று கடுப்பில் அருகிலிருந்த கிளாஸ் வாட்டரை எடுத்து துளியும் யோசிக்காமல் அவள் மீது ஊற்றினான். அதில் துடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தாள் நிலா. அருகில் ஆதித்யா இருப்பதை பார்த்தவள், "சார், என்ன பண்றீங்க? எதுக்கு என் மேல தண்ணி ஊத்துனீங்க?" "எதுக்கு தண்ணி ஊத்துனா? என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்க?" "நான் என்ன பண்ண? ஆமா, நீங்க எப்படி ரூம்குள்ள வந்தீங்க?" "இது என்னோட வீடு. நான் எங்க வேணாலும் வருவேன்." "ஆனா இது என்னோட ரூம்." "இந்த ரூமையே நான் தானே உனக்கு தந்தேன். சோ இந்த ரூம்ல எனக்கும் பங்கு இருக்கு. நீ பேச்ச மாத்தாத. இது என்னடி?" கேட்டவன் டேபிளை நோக்கி கை காட்ட, அப்பொழுதுதான் அவன் எதை பற்றி கேட்க வருகிறான் என நிலாவுக்கு புரிந்தது. அதுவா சார், அது போட்டிருக்க கொஞ்சம் இடைஞ்சலா இருந்ததா, அதனால தான் கழட்டி அங்க வச்சுட்டேன். காலையில எந்திரிக்கும்போது போட்டுக்கலாம்னு நினைச்சேன்." "என்ன, இடைஞ்சலா இருந்ததா? எனக்கு புரியல. நீ உண்மையிலேயே கிராமத்துல வளர்ந்த பொண்ணுதானா?" "அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஏன்னா கிராமத்துல வளர்ந்த பொண்ணுங்களுக்கு இதோட அருமை நல்லா புரியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என்னடான்னா சர்வ சாதாரணமா கழட்டி வச்சுட்டு தூங்குற. அதுவும் இன்னைக்கு தான் கல்யாணமே ஆச்சு." "சார், சும்மா பேசாதீங்க. எங்க அத ஒரு நாள் நீங்க போட்டுருங்க பார்க்கலாம்." "உங்களாலேயும் முடியாது சார். பொண்ணுங்க நாங்கெல்லாம் அதை எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும்." அவ்வளவு நேரமாக அவள் பேசும்போது அவளின் கண்களை பார்த்து பேசியவனுக்கு அடுத்த சில நிமிடங்களில் அவனை அறியாமலேயே அவனின் பார்வை அவளின் கழுத்துக்கு கீழ் சென்றது. அவள் மீது அவன் தண்ணீர் ஊற்றியதால் பெண்ணவள் இரவில் போடும் டீஷர்ட்டை அணிந்திருக்க, அதுவோ நீரில் நனைந்து அவள் மேனியோடு ஒட்டி காட்சியளித்தது. அதைக் கண்டவன் அடுத்த நொடி சட்டென அவன் பார்வையை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டான். அவளை பார்க்க கூடாது என்றுதான் நினைத்தான். ஆனால் ஆசையும் மனமும் கேட்கவில்லை. மீண்டும் அவனின் கண்கள் அவளை பார்த்தது, அங்கே பார்த்தது. இது அறியாமல் நிலா பாட்டற்கு பேசிக்கொண்டே இருந்தாள். இன்னும் சிறிது நேரம் இங்கு இருந்தால் கூட தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விடுவோமோ என்று அவனுக்கு தோன்றியது. "இங்க பாரு, தேவையில்லாம பேசாம தூங்கு," சொன்னவன் அவள் மீது அங்கிருந்த போர்வையை எடுத்து போட்டுவிட்டு அவ்விடத்தை விட்டு வெளியேறத்தான் நினைத்தான். "ஹலோ, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. நீங்க பாட்டுக்கு வந்து பேசுனீங்க, என் மேல தண்ணி ஊத்துனீங்க. இப்ப இங்கிருந்து போனா என்ன அர்த்தம்?" "நான் இங்கிருந்து போறதுதான் உனக்கு நல்லதுன்னு அர்த்தம்." அவன் ஏன் அப்படி சொன்னான் என்று நிலாவிற்கு புரியவில்லை. "நில்லுங்க, அட்லீஸ்ட் ஒரு சாரியாவது கேட்டுட்டு போங்க." அவள் அப்படி சொன்னதும் வெளியே செல்லலாம் என எத்தனித்தவனின் கால்கள் ஒரு நொடி அப்படியே நின்றது. அவன் திரும்பி நிலாவை பார்த்தான். "என்ன, சாரி கேட்கணுமா? அதுவும் நான்? நோ வே. தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் சாரி கேட்கணும். ஆனா நான் இன்னும் எந்த தப்பும் பண்ணலையே." என்று அவன் கேட்டதில் 2 அர்த்தம் மறைந்திருந்தது. ஆனால் அவளுக்குத்தான் அது புரியவில்லை. "தப்பு பண்ணியா? என் மேல தண்ணி ஊத்திட்டு போயிருக்கீங்க. இப்போ உனக்கு அதுதான் பிரச்சனை, ரைட்?" "ம்." "நானே அதை சரி பண்ணிடவா?" "ம்." அவ்வளவுதான். அவள் அப்படி சொன்னதும் ஆடவனின் கால்கள் பெண்ணவளை நோக்கி நடந்தது. முதலில் நிலாவிற்கு எதுவும் தோன்றவில்லை. ஆனால் நொடிக்கு நொடி நிலாவும் அவனின் அருகில் நெருங்கி வர அவளின் படபடப்பும் அதிகரித்தது. 2 அடி பின்னால் சென்றவள், "ஒரு நிமிஷம், எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வரீங்க?" "அது நீதானே சரி பண்ண சொன்ன." ஆமா, ஆனா எதுக்கு இவ்வளவு? ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி போறீங்களா?" ஆனால் அதற்குள் கேட்டுக்கொண்டே அவள் பின்னால் செல்ல அங்கு சுவர்தான் இருந்தது. இறுதியாக சுவரில் மோதி அவள் அப்படியே நின்றாள். "சார், கொஞ்சம் தள்ளி போங்க." அதற்குள் அவனின் கரம் பெண்ணவளின் இடை பற்றி இருந்தது. அவனின் தொடுதலில் பெண்ணவளின் உடல் சிலிர்த்து அடங்கியது. "சார், என்ன பண்றீங்க சார்?" கண்களை மூடியபடி அவள் கேட்டிட, பயத்தில் மேலும் கீழுமென ஏறி இறங்கும் அவளின் தொண்டைக்குழி மீண்டும் அவனின் கவனத்தை ஈர்த்தது. சென்ற முறை அவனிடம் லைசன்ஸ் இல்லை. ஆனால் இம்முறை அதற்கான லைசன்ஸ் அவனிடம் இருக்கிறதல்லவா? பெண்ணவளின் கழுத்து நோக்கி அவன் குனிந்தான். நிலாவிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவனின் கையணைக்குள் மாட்டிக்கொண்டு எங்கேயும் செல்ல முடியாமல் தவித்தாள். "ஆக்சுவலா இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். உனக்கு அது ஞாபகம் இருக்கா?" அவன் அப்படி கேட்டதும் பெண்ணவளின் இதயம் மேலும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. "இங்க பாருங்க சார், நான் ஐஏஎஸ் ஆகறக்கு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்கல்ல?" "ஆமா." "அப்புறம் இதெல்லாம் என்ன?" "எது?" "இதுதான். எதுக்கு
இவ்வளவு க்ளோஸா வரீங்க, எனக்கு மூச்சு முட்டுது. அவள் அப்படி சொன்னதும் ஒரு நொடி பெண்ணவளை குறு குறு என்று பார்த்தான். இதுக்கே மூச்சு முட்டுதா? அப்போ நீ மத்ததுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவேன். இந்த தேவையில்லாத வாய்க்கொன்னும் குறைச்சல் இல்ல. நான் உன்னை ஒண்ணுமே பண்ணல. இதுக்கே மூச்சு முட்டுதுன்னு சொல்ற? யூ ஆர் அன்ஃபிட் என்றதும் அவளுக்கு சுருக்கென்று கோபம் வந்தது. நான் எதுக்கும் அன்ஃபிட் இல்ல சார். நான் எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவேன். நான் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. அப்போ டெஸ்ட் பண்ணி பாத்திரலாமா? அவன் அப்படி கேட்க நிலா புரியாமல் அவனை பார்த்தாள். அடுத்த நொடியே என்ன நினைத்தானோ அடுத்த நொடியே பெண்ணவளின் இதழை அவன் கவ்விக்கொண்டான். அதை நிலா எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியில் அவளின் கண்கள் ஒரு நொடி அகல விரிந்தது. அவ்விடத்தில் சத்தமில்லாமல் முத்தம் அதன் யுத்தத்தை ஆரம்பித்தது. பெண்ணவளின் இதழ் மென்மையைக் கண்டு அவன் ஒரு நொடி அதில் மயங்கித்தான் போனான். அவளின் இதழை தீண்ட தீண்ட இன்னும் அந்த இதழ் சுவை வேண்டுமென்றுதான் அவனுக்கு தோன்றியது. நிலாவை விட அவனுக்கு மனமே இல்லை. ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே நிலாவிற்கு மூச்சு முட்டியது. எனவே வேறு வழியில்லாமல் அவளை விட்டு பிரிய மனமில்லாமல் பெண்ணவளை விடுத்து பிரிந்தான். நிலாவிற்கு மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது. அவள் ஆதித்யாவை முறைத்தாள். அடுத்த நொடியே அவன் நெஞ்சில் அடித்தபடி, என்ன சார் பண்றீங்க? யாரை கேட்டு இப்படி? சொன்னவள் அவளின் உதட்டை அழுத்தமாக தேய்த்து கொண்டாள். 5 நிமிஷம் கூட நீ தாங்கல? டே ஆதி, நீ இவளை தேவையில்லாம கல்யாணம் பண்ணிட்ட போலையே. இவளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம்தான் போலடா. அவன் தனக்குத்தானே சொல்லிக்கொள்ள நிலா அவனை முறைத்தாள். என்னோட ரூமை விட்டு வெளியே போங்க சார். நான் போறது இருக்கட்டும், நீ அதை எடுத்து போடு. முடியாது. போடுன்னு சொன்ன. நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல. நான் இப்படியெல்லாம் சொன்ன நீ கேட்க மாட்டல்ல? சொன்னவன் அந்த திருமாங்கல்ய கயிற்றை எடுத்து வலுக்கட்டாயமாக பெண்ணவளுக்கு போட்டுவிட முயல அவளோ பிடி கொடுக்கவில்லை. பெண்ணவளின் 2 கரத்தையும் தன்னுடைய ஒற்றை கரத்திற்குள் அடக்கியவன் வலுக்கட்டாயமாக அவளுக்கு அதை போட்டுவிட்டான். நிலாவனை முறைத்தபடி மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கினாள். அவளின் கோபம் கண்டு இவன் உள்ளுக்குள்ளேயே புன்னகைத்தான். இப்ப போய் தூங்க. இத கலட்னு தெரிஞ்சுது அப்புறம் என்னோட ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். சொன்னவன் அவளை கிறக்கமாய் ஒரு பார்வை பார்த்தான். அதில் முகம் சுளித்து கொண்டாள் நிலா. பின் அவன் அந்த அறையை விட்டு வெளியேறினான். கைக்கு கிடைத்த தலகணையை எடுத்து அவன் செல்லும் பாதையில் தூக்கி அடித்தாள் நிலா. சரியான திமிரு பிடிச்சவன், எருமை. வாய்க்கு வந்தபடி திட்டியவள் மீண்டும் கதவை சாத்திவிட்டு தன் படுக்கையில் வந்து விழுந்தாள். மறுநாள் காலை விடிந்தது. நிலா காலையில் எழுந்து குளித்துவிட்டு தன் அறையை விட்டு வெளியே வர அப்பொழுதுதான் ஆதிரா வீட்டிற்குள் வந்து கொண்டிருந்தாள். தன் தோழியை பார்த்தவுடன் ஆதிரா என அழைத்தபடி ஓடி சென்று அவளை அணைத்து கொண்டாள். ஆதி, எங்கடி போன? உனக்கு நான் எத்தனை தடவை கால் பண்றது? ஏன் என்னோட போனை நீ எடுக்கல? அதுவா, சாரிடா, நான் கொஞ்சம் அப்செட்ல இருந்தனால யார் போனையும் எடுக்கல. நீ ஓகேதானா ஆதி? நான் ஓகேதான் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போதே மேலே இருந்து ஆதித்யா அவனுடைய போலீஸ் உடையில் கிளம்பி கீழே வந்தான். அதை நிலாவும் எதர்ச்சியாக கவனித்தாள். இங்கு வந்ததிலிருந்து நிலா இப்பொழுதுதான் முதல் முறையாக ஆதித்யாவை போலீஸ் உடையில் பார்க்கிறாள். அந்த உடையில் அவனுடைய செதுக்கி வைத்த உடலமைப்பு, வைரம் போன்ற தேகம் என்று அனைத்தையும் கண்டவளுக்கு கண்ணிமைக்கத்தான் தோன்றவில்லை போலும். கண்ணிமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இதை ஆதித்யாவும் கவனித்தான். ஆனால் எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை. ஆதிரா, உனக்கு எவ்வளவு தடவை ஃபோன் பண்றது? எங்க போன? நான் எங்க போனா என்னன்னா, என்னை பத்தி தான் இங்க யாருக்குமே கவலை இல்லையே. அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கணும் தானே நினைக்கிறாங்க. இங்க பாரு ஆதிரா, அந்த பையனை பத்தி நானும் விசாரிக்கிறேன். என்ன ஏதுன்னு தெரியாம நீ இப்படி எதுக்காக கோவப்படுற? அண்ணா, எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன், வேற யாரையாவது விரும்புறியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனா? நீ வீட்ல இருக்க, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம எதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க? அவள் அப்படி கேட்க ஒரு நொடி ஆதித்யாவும் நிலாவும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதி காத்தார்கள். நீ என்ன பத்தி நினைச்சு கவலைப்படாத. அதே மாதிரி நீங்களும் என்ன பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. என்னோட லைஃப பாத்துக்க எனக்கு தெரியும். எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. அப்படியே தோணுச்சுனாலும் நானா வந்து சொல்றேன், அப்ப பையனை பாருங்க. ஆதித்யாவிற்கும் அதுவே சரி என்று தோன்றியது. இது அவளுடைய வாழ்க்கை. அவளை இதில் ஃபோர்ஸ் செய்யக்கூடாது என்று அவன் புரிந்து கொண்டான். எனவே அவன் சரி என்று மட்டும் தலையசைப்பை கொடுத்துவிட்டு
கீழே இறங்கி செல்ல, ஆதி என நிலா அழைக்கவும் அவள் தன்னைத்தான் அழைத்தாள் என்று ஆதித்யா திரும்பி பார்த்தான். ஆனால் அவள் அழைத்தது ஆதிராவை. இருவரும் ஒரே நேரத்தில் திரும்பினார்கள். இது நிலாவிற்கே ஒரு நொடி ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இவள் ஆதிரா, அவன் ஆதித்யா. இருவரையும் ஆதி என்று அழைக்கலாம். அது நான் ஆதிராவை கூப்பிட்டேன் என்ற பிறகுதான் அவனும் சரி என்று அங்கிருந்து கிளம்பி சென்றான். இந்த 2 நாள் எப்படி போச்சு நிலா? அது ரொம்ப நல்லாவே போச்சு. நீ இல்லாததுதான் குறையா இருந்தது. இப்பதான் நீ வந்துட்டல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி, இன்னைக்கு கிளாஸுக்கு லேட் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா என்றதும் ஆதிராவும் சரி என்று தலையசைத்தாள். அதன் பிறகு பெண்கள் இருவரும் கிளம்பி அவர்களுடைய கோச்சிங் சென்டருக்கு வந்தார்கள். அங்கு எப்பொழுதும் நிலாவும் ஆதிராவும் அமரும் இடத்திற்கு முன்னால் இன்று ஒருவன் புதிதாக அமர்ந்திருந்தான். பெண்கள் இருவரும் அவர்களுடைய வகுப்பை கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் ஆதிராவிற்கு தன் முன்னால் அமர்ந்திருப்பவனை கடந்து போர்டை பார்க்க சிரமமாக இருந்தது. எனவே அவள் இங்கும் அங்கும் என்று அசைந்தபடி போர்டை எட்டி பார்க்க முயற்சித்தாள். கஷ்டமாக இருந்தது. ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் குனிஞ்சு கூர்றீங்களா? அவள் அப்படி சொல்ல முன்னிருக்கையில் அமர்ந்திருந்தவன் திரும்பி பார்த்தான். பிளாக் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் என்று அணிந்தபடி காற்றில் அசைந்தாடும் கேசத்துடன் சிரித்த முகத்துடன் அவன் திரும்பினான். உங்களுக்கு அந்த அளவுக்கு மறைக்குதுன்னா நீங்க வந்து முன்னாடி கூறலாமே. இதை கேட்டு ஆதிரா முறைத்தாள். இங்க பாருங்க, இங்கதான் நாங்க 2 பேரும் எப்பவும் உட்காருவோம். நீங்க புதுசா வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு எங்களை மாறி உட்கார சொன்னா என்ன அர்த்தம்? அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவன் திரும்பிக் கொண்டான். ஆதிராவிற்கு கோபம் தலைக்கேறியது. ஹலோ மிஸ்டர், உன்னைத்தானே கூப்பிடுறேன். அவன் காதை குடைந்து கொண்டே மீண்டும் ஆதிராவின் புறம் திரும்பி, இங்க பாருங்க, என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் உன்னோட டைமை வேஸ்ட் பண்றனா? ஹலோ, விட்டால் சண்டைக்கே சென்று விடுவாள் போலும். இதை புரிந்து கொண்ட நிலா, ஹே ஹே வெயிட் பண்றி, இப்ப என்ன பிரச்சனை? உனக்கு போர்டு தெரியல அவ்வளவுதானே? சரி, நீ இந்த பக்கம் வா, நான் அந்த பக்கம் உட்காந்துக்கிறேன் சொல்லிவிட்டு பெண்கள் இருவரும் இடத்தை மாற்றிக்கொண்டார்கள். நிலாவிற்கு அவனின் உயரத்தை கடந்து முன்னால் பார்க்க மிகவும் சிரமமாகத்தான் இருந்தது. இருப்பினும் அதை பொறுத்து கொண்டாள். அதன் பிறகு அன்று கிளாஸ் முடிந்து அனைவரும் கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். வெளியே நிலாவும் ஆதிராவும் நின்று கொண்டிருக்க ஆதிரா சற்று கடுப்புடன் யாருக்கோ அழைத்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த அவன் வாலண்டியராக வந்து இருவருக்கும் முன்னால் நின்றான். ஹலோ, 2 பேத்துக்கும் ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அவன் அப்படி கேட்க ஆதிரா அவனை பார்த்து முறைத்தாள். அது கார் பஞ்சர் ஆயிடுச்சு. வீட்ல இருக்க டிரைவருக்கு கால் பண்ணா அவரு வேற டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாராம். நிலா அவனுக்கு பதில் சொல்ல அவன் ஆதிராவைத்தான் பார்த்தான். நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? ஹலோ மிஸ்டர், நீ எதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ற? நாங்க உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டோமா? அட, எதுக்காக இப்படி கோவப்படுற மை டியர் சில்லி? நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தான் கோச்சிங் வந்திருக்கோம். இன்னைக்கு வேற நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மீட் வேற நடந்திருக்கு. அதனால ஒரு மனிதாபிமான அடிப்படையில உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சேன். ஒரு வெங்காயமும் வேண்டாம், நீ இங்கிருந்து கிளம்பு. நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நாங்க எதுக்காக உன்கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கணும்? அட, என்னோட சில்லிக்கு நான் யாருன்னு தெரியாததுதான் உன்னோட பிரச்சனையா? சரி, அப்போ ஐ எம் சித்தார்த் சொன்னவன் அவளை நோக்கி கை நீட்டினான். ஆனால் ஆதிராவிற்கு அவனை பார்க்கவே பிடிக்கவில்லை. கோபம் கோபமாகத்தான் வந்தது. ஹே ஆதி, இப்ப எதுக்குடி அவர்கிட்ட எரிஞ்சு விழுகிற? அவரு ஹெல்ப் பண்றதுதானே வந்திருக்காரு. ஏய், இங்க பாரு, நீ என்னோட ஃப்ரெண்டா இல்ல அவனோட ஃப்ரெண்டா? இன்னைக்கு தான் அவனை பாக்குற, அவனுக்கு சப்போர்ட் பண்ற? அவனோட ஹெல்ப் எல்லாம் ஒன்னும் வேண்டாம். நான் ஏற்கனவே கேப் புக் பண்ணிட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடும். நீ வா மொத சொன்ன ஆதிரா நிலாவை இழுத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள். செல்லும் இருவரையுமே சற்று நக்கல் கலந்த புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த். அடுத்த நொடி அவனுடைய போன் அடித்தது. காலை அட்டென்ட் செய்ய மறுமுனையில் என்ன சொல்லப்பட்டதோ, நான் அவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டேன். இப்போ எனக்கு முன்னாடி தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. கவலைப்பட வேண்டாம், நான் அவங்கள பாத்துக்கிறேன் சொல்லி காலை கட் செய்தவனின் பார்வை ஆதிராவின் மீதுதான் படிந்திருந்தது. யார் இந்த சித்தார்த்? இவன் எதற்காக இங்கு வந்திருக்கிறான்? நிலா மற்றும் ஆதித்யாவின் திருமணம் அவளுடைய அப்பாவுக்கு தெரிய வந்தால் என்ன நடக்குமோ? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். இது தாரமே தாரமே வா. அடுத்த கடைசி எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் தோழி கீர்த்தி. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. உங்கள மாதிரியே ஸ்டோரி கேட்க ஆர்வமுள்ள நண்பர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி அவங்க கிட்டயும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. சரி, அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா.